Yes. Good evening, everyone. Today we are going to discuss about that new syllabus. Already we have discussed Unit 7, Environment, Conservation and Management. இதில் ஏற்கனவே few topics வந்து நம்ம already discuss பண்ணியிருக்கோம். பர்டிகுலராக ஒரு இன்ட்ரடக்ஷன் என்வாயன்மெண்ட் கான்செப்ட் ஆஃப் தட் ஹேபிட் நிச்சு அது ஃபுல்லாகவே பார்த்தோம். பாப்புலேஷன் ஈக்காலஜி தான் பார்த்துட்டு இருந்தோம். பாப்புலேஷன் ஈக்காலஜியில் பர்டிகுலராக லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், population growth curve and population regulation and life history strategy, that is R and case selection, concept of metapopulation, deem and disposal, intermediate extent, age structure population, age or structure population. இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சரியா? இது ஃபுல்லாவே நியூ சிலபஸ் தான். நெக்ஸ்ட் ஓல்டு சிலபஸ்ல now take that material unit 7 new syllabus page number 57. Take 57. இது ஆல்ரெடி நம்ம ஓல்டு சிலபஸ்ல டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் இங்க ஒரு 3 பக்கம் நான் கொடுத்துருக்கேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. சரியா? 57 டேக் பேஜ் நம்பர் 57. இதுல கம்யூனிட்டி டைனமிக்ஸ் இருக்கும் பாருங்க. இதுல வந்து ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன், இது ஆல்ரெடி ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. நீங்க மோஸ்ட்லி இந்த வீடியோ அனுப்பியிருக்கேன் பாத்தீங்களா, அதுல இருக்கும் இது எல்லாமே. இருந்தாலும் இதுலயும் ஒன்ஸ் பாத்துருவோம். சரியா? இதுல ஸ்பீசிஸ் பேஜ் நம்பர் 57 சார். டேக் பேஜ் நம்பர் 57. ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன். இதுல டைட்டில் என்னன்னா ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன், டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன். அதுல இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரா கூட கொடுக்கல, இன்டர் ஸ்பெசிபிக் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்க அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. இன்ட்ராவும் பார்த்துக்கிடுவோம் நம்ம. சரியா? நெக்ஸ்ட் ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ், சிம்பயாசிஸ். இதுக்கு நடுவுல ஒரே ஒரு டாபிக் இருக்கு, பாலினேஷன். இதுதான் நம்ம பார்க்காத ஏரியா. இதை ஓரளவு பார்த்துட்டு பாலினேஷனை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஸோ டேக் பேஜ் நம்பர் 57. ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன். அது என்ன சார் ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன்? ஒரு the organism living together to influence that other organisms or other species directly or indirectly. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு தொடர்பு இருக்குதான் ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். So the relationship between the member of that different population based on that எதுக்காக தொடர்பு இருக்கணும்? requirements, mode of nutrition, shelter or any habitat of the species. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படிதான், எல்லா அனிமல்ஸும் தான். ஒவ்வொரு அனிமலும் ஏதோ ஒரு இதுல தொடர்போட இருக்கு பாத்தீங்களா, அதுக்குதான் ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன் சொல்றோம். ரைட். இதுல டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன், இதை நம்ம சிலபஸ்ல உள்ளது. டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா படிச்சாச்சு சார். இங்க கூட ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கேன். நீங்க அந்த ஓல்டு சிலபஸ்ல 8ல பார்ட் 3 மெட்டீரியல் பார்ட் 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் பேசிக்ஸ் கான்செப்ட் மெட்டீரியலையும் படிச்சிருங்க சார், மறந்துடாதீங்க. ஓகே. அது மாதிரி கொஸ்டின் பேங்கும் படிச்சிருங்க. இக்காலஜி கொஸ்டின் பேங்க், அதுலயே நிறைய விஷயங்கள் இந்த டாபிக்ல நிறைய கொஸ்டின் பேங்க்ல கொடுத்துருக்கேன், நிறைய கொஸ்டின்ஸ், அதையும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ரைட். ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தட் ஆர்கானிசம் ஆஃப் த 2 or more ஸ்பீசிஸ், அதர் இன்டர் ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்றோம். சரியா? இன்டர் ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப். ஜென்ரலி இதுல கவனிங்க, டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன், இதான் நம்ம டைட்டில். நல்லா கவனிங்க, டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன். அதுல இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன், இதான் நம்ம சிலபஸோட டைட்டில். இன்ட்ரா ஸ்பெசிபிக் கூட சொல்லலாம். அப்ப இன்டர் ஸ்பெசிபிக் ரிலேஷன்ஷிப் தான். இன்டர் ஸ்பெசிபிக்ல பாசிட்டிவ் இன்டராக்ஷன், நெகட்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னு 2 கேட்டகரி இருக்கு. பாசிட்டிவ் இன்டராக்ஷன் அண்ட் நெகட்டிவ் இன்டராக்ஷன். ஸோ இதுல ஜென்ரலி த பாசிட்டிவ் இன்டராக்ஷன், நெகட்டிவ் இன்டராக்ஷன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் இன்டராக்ஷன் என்ன சொல்றோம்? ஆக்சுவலா போத் ஸ்பீசிஸ் வில் பி பெனிஃபிட்டட், அவ்வளவுதான். பிளஸ் both species will be benefited. That's a commensalism, mutualism, proto cooperation. அந்த இதெல்லாம் ஏற்கனவே நம்ம ஓல்டுலயே பார்த்தாச்சு. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இதே இது நெகட்டிவ் இன்டராக்ஷன் அப்படின்னு சொல்லுங்க, ஒன் ஸ்பீசிஸ் ஆர் ஹார்ம்டு. நெகட்டிவ்னு சொல்லிட்டோம் பாத்தீங்களா? அப்ப ஒன் ஸ்பீசிஸ் ஆர் ஹார்ம்டு, ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் வந்து அது நெகட்டிவ்னு சொல்றோம், ஹார்ம்டு. இது அந்த காம்படிஷன்ஸ், பாராசைட்டிசம், ப்ரீடேஷனு, அமன்சாலிசம், இது ஃபுல்லாவே இந்த கேட்டகரியில வரும். ஏதோ ஒரு இன்டராக்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்பீசிஸ் வந்து என்ன செய்யும்? ஹார்ம் பண்ணும். ஒரு இது வந்து பெனிஃபிட் அடையலாம், இல்லைன்னா நோ எஃபெக்ட், இப்படி இருக்கலாம். இதை பத்தி டீட்டெயில் ஃபுல்லாவே நம்ம பயாட்டிக் கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு டைட்டில் ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருக்கோம், நீங்க பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா அந்த ஸ்பெசிபிக் இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லும்போது மியூச்சுவலிசம்னா இதுதான் நம்ம மியூச்சுவலிசம் சொல்லலாம். போத் பார்ட்னர் வில் பி பெனிஃபிட்டட். அதுல எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல விரும்பல சார், ஆல்ரெடி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்தாச்சு இதெல்லாம். சரியா? போத் பார்ட்னர் வில் பி பெனிஃபிட்டட். அப்ப தட் இஸ் பிளஸ்ன்னு சொல்றோம், மியூச்சுவலிசம் சொல்லக்கூடியது. கண்டிப்பா பயாட்டிக் கம்யூனிட்டில இருந்து ஒரு கொஸ்டின் டிஆர்பில வரும்.
ஏன் சொல்றேன்னா இது நம்ம நியூ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டைட்டிலே தான் பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைட்டிலே நியூ சிலபஸ்ல இங்கேயும் அதே டைட்டில் தான் வருது. அப்போ பயாட்டிக் கம்யூனிட்டியில இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இது ரொம்ப ஈஸி, கஷ்டமே இருக்காது, பெருசா ஒன்றும் கிடையாது. சரியா? சில மியூச்சுவலிசம்னா போத் பார்ட்னர் வில் பி பெனிஃபிட்டட். அதுக்கு சில எக்ஸாம்பிள் த நைட்ரஜன் ஃபிக்சிங் பாக்டீரியா அண்ட் ரைசோபியம் பாக்டீரியம் அண்ட் த கோரல்ஸ் அண்ட் டூனிகேட்ஸ் த கெயின் மோஸ்ட் I mean termites, nitrogen fixing termites and what is called termites oda nitrogen fixing protist la varakudiyadu and the digestion purpose kaga seriya cellulose easy digest pannakudiyadu. So idella both partner will be benefited oru commensalism solumbodhu idella commensalism vandu adadu one part both partner la one species will be benefited, other species will be not harmful to that. Adha commensalism solradhu. Seriya? One partner will be benefited, others are unaffected அப்படினு சொல்றது. அத ஜீரோ. அத கமென்சாலிசம் சொல்லக்கூடியது. இது இந்த கேட்டில் கிரேசிங் அனிமல்ஸ் அண்ட் கேட்டில் அண்ட் கிரவ் அந்த ரிலேஷன்ஷிப்பை சொல்லலாம். அமன்சாலிசம் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். அமன்சாலிசம் அப்படின்னு சொல்றது இது என்னன்னா ஆக்சுவலி தட் ஒன் பர்சன்ட் ஒன்னு வந்து எப்படின்னா ஹார்ம்ஃபுல். கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த சொன்ன பாத்தீங்களா மைனஸ், இன்னொன்னு வந்து நாட் அஃபெக்டட். சரியா? இந்த மாதிரி மைனஸ் ஜீரோ அப்படின்னு அந்த மீனிங்ல நான் சொல்றேன். ஸோ அமன்சாலிசம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் சார். அடுத்த பிரிடேட்டர் ப்ரே, இதுவும் நான் லாஸ்ட் கிளாஸ்ல நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன். பிரிடேட்டர் என்ன, ப்ரேன்னு என்ன, கொஸ்டின் இதோட இன்ட்ராக்ஷன், அது பாரசைட் அண்ட் ஹோஸ்ட் இன்ட்ராக்ஷன், பிரிடேட்டர் அண்ட் ப்ரே இன்ட்ராக்ஷன்ஸ், பேஜ் நம்பர் 58. சரியா? ஸோ இது எல்லாமே ஒன் விச் வந்து பார்ட்டிசிபேட் இன் டு தட் ஃபார்ம் அதர் வில் பி பெனிஃபிட்டட். கண்டிப்பா ஒரு இது வந்து அஃபெக்ட் பெனிஃபிட் அடையும், ஒரு இது வந்து கண்டிப்பா என்ன செய்யும், ஹார்ம்ஃபுல் தட் இட் வில் பி அஃபெக்டட். அதான் வந்து பிரிடேட்டர் ப்ரே. சரியா? ஸோ பிரிடேட்டர் அப்புறம் இப்போ இது வந்து டைகர், இது பெனிஃபிட்டட். டீர் வந்து என்ன ஆகும், ஹார்ம்ஃபுல் தட் இட் அஃபெக்டட். அந்த மாதிரி தான் அது பாரசைட் அண்ட் ஹோஸ்ட். சரியா? நம்ம பாரசைட் ஹோஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த கேட்டகரி. காம்படிஷன்ஸ் அப்படின்னு இது ஸ்பெசிஃபிக்கா காம்படிஷன் சொல்றோம் பார்த்தீங்களா? அதுல காம்படிஷன்ல வந்து அதுல இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் சொல்றோம். இல்ல ஜெனரலா காம்படிஷன்ல காம்படிஷன் மீன்ஸ் சேம் ரிசோர்ஸ்க்காக ஒரு ரெண்டு சேம் ஸ்பீசிஸோ இல்ல டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸோ இன்ட்ராக்ஷன்ல காம்படிஷன் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்சஃபிஷியன்ட் சப்ளை ஆஃப் தட் நீட், அது தேவையானது. இது ரெண்டுமே என்ன ஆகும்னா ஹார்ம்ஃபுல். தட் காம்படிஷன் போகும்போது ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? போத் பார்ட்னர்ஸ் வில் பி the competition may be, அதான் நான் சொன்னேன், இதுல தான் ரெண்டு கேட்டகரி காம்படிஷன் தான், ரெண்டு கேட்டகரி சொல்றோம். ஒன்னு வந்து என்ன சொன்னேன் நானு, இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன், இன்டர் ஸ்பெசிபிக். ஓகே, நான் ஃபுல்லா எழுத டைம் ஆகும். இன்டர் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிங்க, இதான் நம்ம சிலபஸ். இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் தான் சிலபஸ். கொஸ்டின் இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. இன்டர் ஸ்பெசிபிக் between the population in different species, இதான் இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன். அடுத்தது இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன். இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன் between the competition between the member of the same species, member of the same species. சரியா? இதுல இன்டர் இன்ட்ரா இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டர்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், இன்ட்ரா அப்படின்னு சொன்னா சேம் ஸ்பீசிஸ். சரி சார், இதுல எந்த ஸ்பீசிஸ் வந்து காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கும் சொல்லுங்க, எனிஒன்? இன்ட்ரா சார், இன்ட்ரா. வெரி குட், வெரி குட், தட்ஸ் a point. இன்ட்ரால தான் அந்த சேம் ஸ்பீசிஸ் தான் காம்படிஷன் ஹெவியா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சிலபஸ்ல இதுதான் கொடுத்துருக்காங்க. இன்டர் அது தனியாகவும் கீழே கொடுத்துருக்கோம். இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன்ல இது கொஞ்சம் நீங்க ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த நம்ம ஓல்டு மெட்டீரியலோட கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன். ஏன்னா இதுல சயின்டிஸ்ட் நேமு சில ஃபார்முலாஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சும்மா லைட்டா அந்த அளவுக்கு ஃபார்முலா அளவுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒன்ஸ் நீங்க அந்த சயின்டிஸ்ட் நேம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன்ல லோட்கா அண்ட் வோல்ட்ரான் இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் நேம், இவங்க வந்து அந்த காம்படிஷனை பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. வேற ஒண்ணு ரொம்ப பெருசா ஒண்ணு இதை பார்க்க வேண்டாம். யார் என்ன சொல்லியிருக்காங்க, எந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க மட்டும் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்டர் ஸ்பெசிபிக்னா டிஃப்ரெண்ட் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், வேறுபட்ட சிற்றினங்களிடையே காம்படிஷன் இருக்கும், போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இதுல மோஸ்ட்லி
இதுல இன்னும் இந்த ஓட்கான ஒரு அது மாதிரி ஒட்லா ரெண்டு பேர் தான் ரொம்ப டீட்டெயிலா அதை பத்தின ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. த டைனமிக் ஆஃப் தட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ரிசோர்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன். அதுல ஃபார்முலாஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ரிசோர்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஹெச் கேபிட்டல் ஹெச், அதுமாதிரி கன்சியூமர் பாப்புலேஷன் ஸ்மால் கேபிட்டல் சி. இஸ் டிஸ்கிரைப் தட் ஒன் ஈக்குவேஷன் மாதிரி பாருங்க. டிஹெச் பேஜ் நம்பர் 58ல சரியா, டிஹெச் பை டிடி. இது முடிஞ்சா கொஞ்சம் பைகாட் பண்ணிருங்க. ரொம்ப போட்டு இது ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். ஓகேவா? ரொம்ப போட்டு இது ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். இது ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் அதே மாதிரி சில ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் மட்டும் ரீட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு சிஎஸ்ஐல கொஸ்டின் கேட்டதில்லை. இருந்தாலும் நம்ம இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் மீனிங் தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. அதை மட்டும் பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன் நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. 59 மத்தாலும் சும்மா ரீட் பண்ணி விடுங்க போதும். இன்ட்ரா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இன்ட்ரான்னு சொன்னாவே சேம் ஸ்பீசிஸ் சரியா, ஒரே ஸ்பீசிஸ்க்குள்ள காம்படிஷன்ஸ் இருக்கும். பட் மோஸ்ட்லி இந்த ஸ்பீசிஸ் வந்து ஹெவியா இருக்கும். காம்படிஷன் வந்து மோஸ்ட்லி ஹெவியா இருக்கும். ரைட். ஸோ இதுல ஒரு டேபிள் டைப்ஸ் ஆஃப் ஈகாலஜிக்கல் இன்ட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து த எஃபெக்ட் ஆஃப் ஆர்கானிசம் 1, அதுல ஹார்ம்டு பெனிஃபிட் நோ எஃபெக்ட். இது ஏற்கனவே சொன்னது ஃபுல்லா அந்த ஒரே டேபிளுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க சரியா. அத ஃபர்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆஃப் ஆர்கானிசம், எஃபெக்ட் ஆஃப் ஆர்கானிசம் கீழே வந்து இந்த டேபிள்ல ஃபர்ஸ்ட் வந்து இங்க எஃபெக்ட் ஆஃப் ஆர்கானிசம் 1 இருக்கும். அதே மேல இந்த இடத்துல டேபிள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிளாக்கா பிரிண்ட் ஆயிருக்கான்னு தெரியல. எஃபெக்ட் ஆஃப் ஆர்கானிசம் 2 இருக்கும் சரியா. ஸோ இதுல தான் வந்து நம்ம அந்த ஹார்ம்ஃபுல்லா பெனிஃபிஷியலா இல்ல நோ எஃபெக்டா அப்படின்னு இருக்குதும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து ஹார்ம்ஃபுல் இருக்கும், ஹார்ம் சரியா, அஃபெக்ட். அடுத்தது பெனிஃபிட் இருக்கும், நோ எஃபெக்ட் கடைசியில் இருக்கும், நோ எஃபெக்ட் இந்த மாதிரி. அப்ப எதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததான் போத் மைனஸ் மைனஸ், தட்ஸ் அ காம்படிஷன்ஸ் சரியா. இதே இது வந்து பெனிஃபிட்னா ஒன் பார்ட்னர், ஒரு பார்ட்னர்ல ஒருத்தர் பெனிஃபிட் ஆகும், ஒருத்தர் ஹார்ம்ஃபுல்லா இருப்பாங்க. இது வந்து பாராசிட்டிசம் சொல்றது. அடுத்த அமென்சாலிசம் நான் ஏற்கனவே சொன்னதான், ஒன் பார்ட்னர் வில் பி அஃபெக்டட், ஒன் பார்ட்னர் நாட் அஃபெக்டட். தட் இது எல்லாமே ஓல்டுலயே நம்ம பார்த்துருக்கோம் சார். இருந்தாலும் இதுல சிம்பிளா அதுல பெனிஃபிட் நோ எஃபெக்ட் அது ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம், நீங்க பார்த்துக்கோங்க சரியா. ரைட். போதும். அடுத்தது இது ஏற்கனவே வந்து இந்த மிமிக்ரி அண்ட் கலரேஷன் ஏற்கனவே பிசியாலஜிலே வந்தது, இதுலயும் வருது. நீங்க இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான். நீங்க ஜஸ்ட் பேட்டிசன் மிமிக்ரி, முல்லேரியன் மிமிக்ரி, இந்த ப்ரொடக்டிவ் கலரேஷன்ல இதுல பேசிக்கான்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இதுல பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த டைப்ஸ் ஆஃப் கலரேஷன் டு அனிமல்ஸ் எதுக்காகனா பை நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டுக்கு அது அது எஸ்கேப் ஆகிறது தான். இது காம்படிஷன்னாலதான் இந்த கலரேஷன்லாம் வந்து இருக்குது. வேற ஒன்றும் இதுல பெருசா ஒன்றும் கிடையாது சரியா. ரைட். அடுத்தது டைட்டில் பாருங்க. ஹெர்பிவோரி கார்னிவோரி அப்படின்னு இருக்கும் நம்ம டைட்டில், சிலபஸோட டைட்டில். அது நம்மளுக்கு ஏற்கனவே நிறைய தடவை இது ஹெர்பிவோரினா ஹெர்பிவோரஸ், கார்னிவோரினா கார்னிவோரஸ். சும்மா டைட்டில் தான் கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல. ஹெர்பிவோரஸ்னா மோஸ்ட்லி த ஆர்கானிசம் தட் ஈட் பிளான்ட்ஸ், அதான் ஹெர்பிவோரஸ். மோஸ்ட்லி த ஆட்டோட்ரோப்ஸ், இவங்க தான் பிரைமரி கன்சியூமரா இருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஹெர்பிவோரஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கண்டினியூஸா தான் அடுத்தது கார்னிவோரஸ். கார்னிவோரஸ்னா we are called as a predator. கார்னிவோரன்னு யாரு சொல்லுவோம்னா நம்ம பிரிடேட்டர்ஸ்னு சொல்லுவோம். the animals those that diet consume that other animals, அதான் கார்னிவோரஸ். அதர் அனிமலை டிபெண்ட் பண்ணி இருக்கும். டு ஹண்டிங் பிஹேவியர், அதாவது வேட்டையாடக்கூடிய பண்புகளை பெற்றிருப்பார் கார்னிவோரஸ் சரியா. பிளஸ் ஈட்டிங். ஆம்னிவோரஸ் இருக்குது. ஆம்னிவோரஸ்னா போத் ஹெர்பிவோரஸ் அண்ட் கார்னிவோரஸ், பிளஸ் ஈட்டிங் as well as that பிளான்ட்ஸ் சரியா. ரெண்டுமே அதான் ஆம்னிவோரஸ் சொல்றது. பட் சிலபஸ்ல வந்து ஹெர்பிவோரஸ் கார்னிவோரஸ் சிம்பிளா கொடுத்துருக்காங்க. அது என்ன மீனிங் தெரிஞ்சுக்கோங்க, அதை மேல பெருசா ஒன்றும் கேட்க போறது கிடையாது. அடுத்து பாலினேஷன். பாலினேஷன் இதுல ரொம்ப டீட்டெயிலா இல்ல சார். நான் தனியா இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா தனியா ஒரு டாபிக் நான் கொடுத்துருக்கேன். அப்ப அதை நான் நடத்துறேன் சரியா. பாலினேஷன் மட்டும். அடுத்தது சிம்பயாசிஸ். நம்ம சிலபஸோட டைட்டில், லாஸ்ட் டைட்டில் வந்து சுத்தமா வாய்ஸ் கேட்கலங்க சார். வாய்ஸ்லாம் கேட்கலையா? உங்களுக்கு வேணா கேட்காம இருக்கும். ஓகே ரைட். சோ உங்களுக்கு சப்போஸ் நெட்வொர்க் இஷ்யூ இருந்தா உங்களுக்கு கேட்காது சார், இல்லைன்னா ஒரு மாதிரி இழுத்து கேட்கும், உங்க சைடு ப்ராப்ளம் இருந்தா தான். ரைட். அடுத்தது சிம்பயாசிஸ். இதுவும் நம்ம ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்த்தாச்சு. பேஜ் நம்பர் 60. சிம்பயாசிஸ் அப்படின்னாவே இட்ஸ் செவரல் லிவிங் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் த மெம்பர் ஆஃப் த டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இதுலதான் கமென்சாலிசம், மியூச்சுவாலிசம், பாராசிட்டிசம். ஸோ அப்ப நம்ம சிலபஸ்ல சிம்பயாசிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. அப்ப கமென்சாலிசம், மியூச்சுவாலிசம், பாராசிட்டிசம் இதை பத்தி நல்லா பாத்துக்கணும். இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா சொல்றீங்க. இங்க கூட அவ்வளவா பெருசா சொல்லல
சரியா? ஏன்னா இது ஃபுல்லா பயோட்டிக் கம்யூனிட்டிலே வருது. சொன்னதே தான் திரும்ப சொல்றோம் சார். மியூச்சுவலிசம் both partner will be benefited. Commensalism, other one species will be obtained to that nutrients. இது ரெண்டாவது. I mean parasitism, இதெல்லாம் ஆல்ரெடி we are discussed தான். இது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இதுல மியூச்சுவல். சிம்பாசிஸ்னா மத்தத டிபெண்ட் பண்ணி இருக்கணும் பாத்தீங்களா? அதான் சிம்பாசிஸ். சிம்பாசிஸ் சொன்னோம் நமக்கு ஞாபகம் வரக்கூடியது அந்த ரைசோபியம் பாக்டீரியம் ரூட் நாடுல்ஸ், அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் சிம்பாசிஸ்னா. ஆனா மியூச்சுவலிசம், கமென்சாலிசம், பாராசிட்டிசம் அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயம் தான். இதை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுல பார்க்க வேண்டியது அந்த ஒரு டாபிக் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இதுனா வரைக்கும் நம்ம பார்க்காத ஏரியா பாலினேஷன். அது வந்து நம்ம கொஞ்சம் பாட்டனிக்கு ரிலேட்டடா இருக்கும் பாலினேஷன். ஏன்னா இது நம்ம பழைய சிலபஸ்ல கிடையாது. பேஜ் நம்பர் 31 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 31. எஸ், பாலினேஷன். இது வித்தியாசமான, இது எதுக்கு இதுல வச்சிருக்காங்கன்னு தெரியல. வித்தியாசம் சம்பந்தம் இல்லாம நம்ம ஜுவாலஜில போய் பாலினேஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க. சரி பாத்துக்கலாம், என்ன வச்சாலும் படிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. கம்யூனிட்டி காலேஜ். எஸ். ஸோ இதுல பாலினேஷன் அப்படின்னு சொல்லும்போது இதுல நிறைய மீனிங் இருக்குது பாலினேஷன்ல. அது நம்ம ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். சரியா? ஸோ ஆக்சுவலி வாட் இஸ் மீன் பை பாலினேஷன்? த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் தட் போலன் கிரைன் ஃப்ரம் தட் அனதர் டு த ஸ்டிக்மா. ஒரு இந்த பிக்சர்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. ஸோ இது ஒரு பிளான்டோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலா ஓவர், இங்க என்ன இருக்கும்? ஓவரி, ஓவியல்ஸ் இருக்கும், ஓவரி. இங்க மேல ஸ்டிக்மா, இந்த டாப் இருக்கு பாத்தீங்களா, இதான் ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். இந்த ஏரியா வந்து ஸ்டிக்மான்னு சொல்லுவோம். ஸோ அங்க வந்து தட் ஆண்டரை வந்து the pollen grains from that another to that stigma, that is called pollination. அப்ப the first addressed by யார் இதை முத சொன்னாங்க அதெல்லாம் பாத்துக்கோங்க சார். ஸ்பிரிங்னு சொல்லிட்டு the pollination occurs through கொஸ்டின் கேட்டா இதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அவ்வளவுதான். நம்மளை போட்டு ரொம்ப அதுல ஸ்டிக்மாக்குள்ள எப்படி எம்பிரியோ அதுல பாட்டனில தான் ரொம்ப டீட்டெயிலா கேட்பாங்க. இருந்தாலும் அதுல டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏற்கனவே இது ஐ திங்க் 11th புக்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். 11th புக்லயும் பாலினேஷன் ஒரு டைட்டில் இருக்கும். கண்டிப்பா 11th பாட்டனி அதுல இந்த பாலினேஷன் டைட்டில கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ஸோ பாலினேஷன் வந்து த்ரூ விண்ட், இது அதாவது ஏபாக்டிக் ஃபேக்டர் மூலம் பாலினேஷன் நடக்கும். த்ரூ விண்ட்னா அனிமோஃபில்லி, வாட்டர்னா ஹைட்ரோஃபில்லி, த்ரூ இன்செக்ட்னா எண்டமோஃபில்லி, த்ரூ பேர்ட்ஸ் பறவை இனங்கள் ஆர்த்னோஃபில்லி, அனிமல்ஸ்னா ஜூஃபில்லி. ஸோ இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? அது பார்த்துக்கோங்க. ஸோ மற்றபடி இதுல பாலினேஷன்ல டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன், 2 டைப் ஆஃப் பாலினேஷன் இஸ் தட் ஏபயாட்டிக் பாலினேஷன், பயாட்டிக் பாலினேஷன். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, ஏபயாட்டிக் மீன்ஸ் வித்தவுட் லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதாவது உயிர் இல்லாத மூலம் பாலினேஷன் நடக்கும். ஸோ வித்தவுட் தட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் எனி அதர் ஆர்கானிசம்ஸ், எந்த ஒரு ஆர்கானிசம் இன்வால்வ்மெண்ட் இல்லாம பாலினேஷன் நடக்கிறது பேர் தான் ஏபயாட்டிக் பாலினேஷன் அப்படின்னு சொல்றோம். ஏ மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்றது. இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். விண்டு மூலம் பாலினேஷன் நடந்தா தட் இஸ் கால்ட் அனிமோஃபில்லி. விண்டுக்கு ஏதாவது உயிர் இருக்கா? கிடையாது. வாட்டர் மூலம் பாலினேஷன் நடந்தா தட்ஸ் ஹைட்ரோஃபில்லி. தட் இஸ் ஆல்சோ ஏபயாட்டிக் பாலினேஷன். இதே இது பயாட்டிக் பாலினேஷன்னா so that pollination with the help of that mediated by some organism. அங்க எந்த ஒரு ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகாது. இங்க வந்து சில ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகும், உயிருள்ள சில ஆர்கானிசம் இன்வால்வ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், இன்செக்ட், த்ரூ தட் இன்செக்ட் எண்டமோஃபில்லி, த்ரூ த வெர்டிபிரேட்ஸ் ஜூஃபில்லி, நிறைய வெர்டிபிரேட்ஸ் சொல்லலாம். சரியா? ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் தட் பாலினேஷன் அப்படின்னு சொல்றது. மெக்கானிசம் எடுத்துக்கிட்டா 2 ways, 2 வழியில இது பாலினேஷன் நடக்குது. ஒன்னு வந்து கிராஸ் பாலினேஷன், இன்னொன்னு வந்து செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு 2. சரியா? ஃபர்ஸ்ட் கிராஸ் பாலினேஷன். இதுனா சார் கிராஸ் பாலினேஷன். ஆக்சுவல் தட் pollen is delivered to the flower from different plant. இப்ப இது சும்மா ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா இந்த பிக்சர் கொடுத்துருக்கேன். இது பிளான்ட் ஏ, இது பிளான்ட் பி. சரியா? அவங்களை மீட் பண்ணுங்க சார். இப்ப இந்த பிளான்ட்ல உள்ள ஃப்ளவர் இருக்கு, இதுல உள்ள ஆந்தர் கொண்டு போய் அடுத்த பிளான்ட்ல உள்ள
ஒரு ஃப்ளவர்ல கொடுக்குது. இதுக்கு பேர் தான் நம்ம கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்றோம். The delivered to the flower from different plants. The pollen will be delivered to the flower from different plants. ஒரே பிளான்ட்ல நடக்காது. So cross pollination we are called as a allogamy. கேட்க வாய்ப்பு இருக்கு. Allogamy. Alloனாவே டிஃபரண்ட் வேற. Allogamy. சார் செல்ஃப் பாலினேஷனுக்கு ஆட்டோகேமி அது சொல்லுங்க. ஆமா இந்த சொல்றேன். சரியா, that is called allogamy. ரைட். ஸோ இது ஒரு ஜென்ரலா உள்ள விஷயங்கள். ஒரு என்ன அல்லோகேமின்னு சொன்னாவே அது கிராஸ் பாலினேஷன் வரும். சரியா, ரைட். அப்போ அதர் ஃப்ளவர்ல இருந்து வந்தா சரி. அடுத்தது ரெண்டாவது மெக்கானிசம் வந்து செல்ஃப் பாலினேஷன் சொல்றோம். இது எப்படின்னா இந்த பிக்சரை பாருங்களேன். இந்த பிக்சரை பாருங்க. ஒரே பிளான்ட்ல இது வந்து எப்படின்னா பைசெக்சுவல், ஆந்தரும் இருக்கும் ஓவரியும் இருக்கும். சரியா, மேல் கேமிட்டும் இருக்கும் ஒரே பிளான்ட்ல, ஃபீமேல் கேமிட்டும் இருக்கும். ஒரே பிளான்ட் கிடையாது, ஒரே ஃப்ளவர்ல. அப்ப சேம் த செல்ஃப் பாலினேஷன் என்னன்னா சேம் ஃப்ளவர் ஆர் அதர் ஃப்ளவர் ஆஃப் த சேம் இண்டிவிஜுவல். சரியா, அதாவது ஒரே ஃப்ளவர்ல இருந்து ஆந்தர் விழுகலாம், இல்லைன்னா அதே பிளான்ட் இருந்து அதாவது அதர் ஃப்ளவர்ஸ் வேற ஃப்ளவர்ல இருந்து ஆந்தர் விழுகலாம், ஆனா சேம் இண்டிவிஜுவல்ஸ் தான். தட் இஸ் கால்ட் செல்ஃப் பாலினேஷன். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆட்டோகேமி. அது அல்லோகேமி. இது கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். இது பேரு ஆட்டோகேமி. நிறைய இருக்குது. ஜென்ட்னோகேமி, கிளிஸ்னோகேமி, இதெல்லாம் ஒரே மீனிங் தான் வரும். சரியா, சோ இது அது என்ன சார்னு சொல்றேன் பாருங்க. ஏன்னா நம்ம இது ஒரு 3 டைப்ல சொல்லலாம். ஆட்டோகேமி அப்படின்னா the pollen move to the female part of the same flower. இதுதான் ஆட்டோகேமி. ஒரே ஃப்ளவர்ல இருந்து அந்த ஆந்தர் வந்து ஓவரிக்கு போறது பார்த்தீங்களா, ஒரே ஃப்ளவருக்குள்ளேயே நடந்தா அதுக்கு பேர் ஆட்டோகேமி. அதுக்கடுத்து ஜெனட்டோகேமின்னு ஒரு வேர்டு இருக்கு. இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு சார். ஏன்னா பாலினேஷன் மெக்கானிசத்துல பர்டிகுலரா இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிராஸ் பாலினேஷன் அது டோட்டல் டிஃபரெண்ட். இந்த செல்ஃப் பாலினேஷன்ல 3 கேட்டகரி இருக்குது. ஆட்டோகேமி அப்படின்னு சொன்னது ஒரே ஃப்ளவருக்குள்ள நடக்கிறது. சரியா, அடுத்தது ஜெனட்டோகேமி தான் என்ன சொன்னது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டு another flower of the same plant. ஒரே ஃப்ளவர்ல சரியா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பிளான்ட்னு வச்சுக்கணுமே. இந்த பிளான்ட்ல இருந்து இந்த ஃப்ளவர்ல இருந்து இந்த ஃப்ளவருக்கு போறது ஆந்தர். இந்த போட்டிருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் ஜெனட்டோகேமிஸ். இந்த கிரீன் கலர்ல போட்டிருப்பாங்க. ஒரே பிளான்ட் தான். இந்த ஃப்ளவர்ல இருந்து இந்த ஃப்ளவருக்கு இங்க உள்ள ஆந்தர் அடுத்த ஃப்ளவர்ல உள்ள ஓவரிக்குள்ள போறது. இதுதான் ரெண்டாவது கேட்டகரி. ஓகேவா. அடுத்து மூணாவது கேட்டகரி கிளிஸ்னோகேமி. இது என்னன்னா செல்ஃப் பாலினேஷன் that occurs before the flower opens. இது ரொம்ப ரேரா தான் நடக்கும். பிஃபோர் த ஃப்ளவர் ஓப்பனிங் செல்ஃபாவே பாலினேஷன் தனக்குள்ளே, அது ஃப்ளவர் ஓபன் பண்ண முன்னாடியே நடந்துரும் சார். இது இன்னொரு பிக்சர்ல இருக்கா நான் பாக்குறேன். ஆட்டோகேமி இந்த இருக்குல்ல பாருங்க, ஆட்டோகேமி. இதுலயும் அதே தான் கொடுத்துருவோம். ஒரே ஃப்ளவர்ல இருந்து இங்க பாருங்க, இது ஒரே ஃப்ளவர்ல இருந்து ஜஸ்ட் இது அடுத்த ஃப்ளவருக்கு போகுது. கேம்டோகேமி. இது வந்து ஜீனோகேமின்னு சொல்றோம். ஜீனோனா டோட்டலா ஃப்ளவர் டு ஃப்ளவர் மாறிடும். அது அடுத்த கேட்டகரிக்கு போயிடும். இது வந்து இந்த பி தாவரத்துல இருந்து ஏ தாவரத்துக்கு வர்ற மாதிரி பிளான்ட்ஸ். சரியா, ஸோ இது இன்னொரு பிக்சர், சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான். சரியா, ரைட். ஸோ இது டைப்ஸ் ஆஃப் ஆர் மெக்கானிசம். டைப்ஸ் வந்து ஏபயாட்டிக் பாலினேஷன், பயாட்டிக் பாலினேஷன். மெக்கானிசம்னா கிராஸ் பாலினேஷன், செல்ஃப் பாலினேஷன். ஸோ டைப்ஸ்ல அந்த நான் விண்டு, அனிமோபில்லி, ஹைட்ரோபில்லி, எண்டமோபில்லி, ஜூபில்லி அதுல இருந்து கொஸ்டின் வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 3ல இருந்து வரலாம். எது செல்ஃப் பாலினேஷன் ஒரு 3 டைட்டில் சொன்ன பாத்தீங்களா, அதுல இருந்து வரலாம். இல்லைன்னா வாட் இஸ் மீன் பை செல்ஃப், வாட் இஸ் மீன் பை கிராஸ் பாலினேஷன், இந்த ஜீனோ, இது ஆட்டோகேமி, ஜீனோகேமி. சரியா, இந்த 3 டைட்டில் இருந்து ஏதாவது கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட். அடுத்தது இது கொஞ்சம் டீப் தான். இந்த அளவுக்கு கேட்பாங்களா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இதுலயே கொஸ்டின் நிக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அடுத்த கொஞ்சம் டீப்பாவும் பார்த்துருவோம். ஏன்னா டைட்டில் பாலினேஷன் ஸ்பெசிபிக்கா கொடுத்தவாக போலன் ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது பாலினேஷன் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்னா ஒரு போலன் கிரைன் மேல் கேமிட் வந்து டெவலப் ஆகணும். அதே மாதிரி ஓவரி ஃபீமேல் கேமிட் டெவலப் ஆகணும். pollen germination, the pollen grains are germinate when that fall on that stigma. நல்லா டெவலப் ஆகி
இந்த ஸ்டிக்மான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ஸ்டிக்மால விழுகிறதா நம்ம போலன் ஜெர்மினேட் அப்படின்னு சொல்றோம். இது ரொம்ப டீட்டெயிலா ஒன்றும் பெருங்க. போலன் ஜெர்மினேட், see the page number 32. பேஜ் நம்பர் 32 ஒரு பிக்சர் கூட இருந்தது. எஸ் எஸ், இந்த பிக்சரை பாருங்க. இது வந்து போலன் டியூப் பாருங்க. போலன் டியூப் growth in that pistil. அதாவது போலன் டியூப்னா இது வந்து ஒரிஜினல் பிக்சர் சார், ஒரிஜினல் போட்டோ காப்பி. இது வந்து சுமார் ஒரு சிஸ்டமேட்டிக் டயக்ராம். இது சரியா? உங்களுக்கு தெரியும், இதுல வந்து ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் நம்ம இது பண்ணியிருக்கோம். இது நார்மலா ஏ டயக்ராம் வந்து அதுல மேல வந்து பாருங்க ஸ்டிக்மா, அது நெக்ஸ்ட் கீழே வரக்கூடிய அந்த கீழே லாஸ்ட்ல தான் நம்ம இந்த ஓவியூல்ஸ், ஓவரி, இது ஃபுல்லாவே ஓவரி, அதுல ஓவியூல்ஸ் எல்லாம் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் போலன் ஜெர்மினேஷன். நீங்க பேஜ் நம்பர் 32ல அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட்ஸ். மேல் கேமிட் டெவலப்மெண்ட்டை தான் நம்ம ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் சொல்றோம். நம்ம ஸ்பெர்ம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை தான் இங்கே அந்த வேர்டை தான் இங்கே யூஸ் பண்றாங்க. ஸோ ஜெனரலி ஃபர்ஸ்ட் it will be initial stage of the pollen grains that produced into the form of the tube like structures. அது ஒரு சின்ன டியூப் மாதிரி ஃபார்ம் ஆகும். நீங்க இதுல பார்க்கணும்னா இந்த பாத்தீங்களா போலன் டியூப்னு இருக்குது. நீங்க மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 32ல ஃபர்ஸ்ட் டயக்ராம், ரெண்டாவது டயக்ராம் பாருங்க. ரெண்டாவது டயக்ராம் இந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு சின்ன டியூப் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகும் பாருங்க. So this is a pollen tube. In the tube, the pollen tubes are growing through the style வரி இந்த இருக்குல்ல, இந்த pollen tube, the tip, இதான் pollen tube. இந்த yellow கலர்ல இருக்குல்ல சார், இதுதான் சார் pollen விழுகுதுல்ல, இந்த இடத்துல pollen grain விழுகுதா, இந்த பிக்சரை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். pollen grain விழுந்த உடனே இந்த pollen tube எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க, இந்த டெவலப் ஆகுதா, yellow கலர்ல தெரியுதா? சோ அப்ப இப்படியே வந்து இந்த ஸ்டைல், இது வந்து ஸ்டைல் உங்களுக்கு தெரியும், ஓவரிக்கு மேல அந்த நீட்டிட்டு இருக்கும் பாத்தீங்களா, ஒரு டியூப் மாதிரி இருக்கு. இதுக்கு பேர் தான் நம்ம ஸ்டைல்னு சொல்லுவோம். சரியா? இதுக்குள்ள அந்த போலன் டியூப், சில பேர் நம்ம பாட்டில இந்த அளவுக்கு நீங்க டீப்பா படிச்சீங்களான்னு தெரியல. போலன் கிரெயின் இங்க ஸ்டிக்மால தான் விழுது, எப்படி இங்க ஓவியூல்ஸுக்கு போகுது அப்படின்னா இந்த எதன் வழியா போகும், இந்த போலன் டியூப் வழியா அப்படியே மைக்ரேட் ஆகி இந்த ஓவியூல்ஸ் போகும். அப்பதான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். இந்த போலன் கிரைன்ஸ் மேபி இட்ஸ் மோனோ இல்லைன்னா பாலிஸ்போம் சொல்றது, ஒன்னோ ரெண்டோ, இந்த சிங்கிள் போலன் டியூப் ஃபார்ம் ஆகலாம். இந்த மெஜாரிட்டி ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம் இந்த சிங்கிள் போலன் டியூப் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். இதே இது சில ப்ரொடியூஸ் மோர் தென் ஒன் டியூப்ஸ் ஆர், இந்த மால்வியான்னு ஒன்று இருக்கு, மால்வா, சரியா, மால்வா, அதெல்லாம் வந்து மோர் தென் ஒன் போலன் டியூப் ஃபார்ம் பண்ணுமா. அப்போ மோர் தென் ஒன், இந்த கீழே படம் இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 32ல கீழே. இப்போ இங்க இருக்கிற இன்னொரு போலன் டியூப் இப்படி ஃபார்ம் ஆகும், அந்த படத்துல பாருங்க தெரியும். சரியா? அந்த மாதிரி கேஸ் இருக்கு. இது வந்து அது மோனோன்னு சொல்ற மாதிரி, இது பாலி டியூப்ஸ், இட் வில் பி ஃபார்ம்ட் இன்டு தட். சரியா? இந்த கீழே டயக்ராம் இருக்கு பாருங்க, மோனோசைப்னோசிஸ், பாலிசைப்னோசிஸ் சொல்லிட்டு 2-3 இது ஃபார்ம் ஆகுது. அது போலன் டியூப் வழியா அப்படியே போலன் கீழே வரும் நார்மலா. சரியா? கீழே வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப் போலன், அந்த டியூப் மட்டும் டிஸ்க் இந்த ஒரு பேஜ் நம்பர் 33ல ஒரு ஹைலைட்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்க, அந்த டியூப் நியூக்ளியஸ். ஏன்னா போலன் கிரைன் வந்து ஹாப்ளாய்டு நியூக்ளியஸ் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஓவியூலும் ஹாப்ளாய்டு, போலனும் ஹாப்ளாய்டு, அப்பதான் ரெண்டு ஜாயின் ஆனா டிப்ளாய்டு ஃபார்ம் ஆகும். ஸோ த போலன் டியூப், த மேல் கேமிட்டோஃபைட்ஸ் அப்படியே உள்ள அந்த பிக்சர்ல பாருங்க, அப்படியே உள்ள பேஜ் நம்பர் 33ல அந்த பிக்சரை பாருங்களேன், 33ல அந்த பிக்சர் பாருங்க. சரியா? சோ இது கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு பாத்தீங்களா, இதே தான் இந்த போலன் டியூப் இப்படியே உள்ள அப்படி வர்ற மாதிரி கொடுத்துருக்கு. அத போலன் கிரைன், வேக்யூல்ஸ், ஐ மீன் இந்த கேலஸ் பிளக், இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, இப்ப நான் டிஸ்பிளேல காமிச்சது கேலஸ் பிளக் அப்படின்னு சொல்றது வருது. சோ ஆக்சுவலா இதுல இருந்து அப்படியே மைக்ரேட் ஆகி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது அந்த ஸ்பெர்ம் செல்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த போலன் கிரைன் மெச்சூர் ஆகி அப்படியே ஓவியல்ஸ்குள்ள என்டர் ஆகுது, போலன் டியூப் வழியா என்டர் ஆகுது. சோ அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த மைக்ரோஸ்போர், so here it will be mitosis will be takes place in the vegetative cells, அத டியூப் நியூக்ளியஸ் னு சொல்லுவோம். ஜெனரேட்டிவ் செல்ஸ் அது வந்து மைட்டாசிஸ் மூலம் ரெண்டு ஒரு போலன் கிரைன் ரெண்டா மாறுது, அந்த ஸ்பெர்ம் தான் போலன் கிரைன் நம்ம சொல்றோம். ஓகே, the tube nucleus, vegetative nucleus move the first inside the pollen tube, vegetative nucleus அதுதான் ஃபர்ஸ்ட். வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ்னா எது சார்னா டியூப் நியூக்ளியஸ் தான் வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் னு சொல்லுவோம். So now we are called as a tube nucleus. The nucleus directly grow into the pollen tube. Nucleus direct pollen tube வந்து grow ஆகும்னு சொல்றாங்க. சரியா? சோ இதுல அந்த மேல் கேமிட்னு சொல்றோம் பாருங்க, மேல் கேமிட் எதா சார் சொல்றோம், தட் ஓல் மேல் கேமிட், தட் ஸ்பெர்ம் சொல்றோம். ஜெனரலா நம்ம ஸ்பெர்ம் சொல்றோம், இங்க வந்து மேல் கேமிட் சொல்றோம். ஆஞ்சியோஸ்பெர்ம்லயும் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கும். அந்த கீழே பேஜ் நம்பர் 34ல அந்த ஒரு எப்படி வந்து ஸ்பெர்ம் ஃப்ரம் தட் மைக்ரோஸ்போர், ஒரு மைக்ரோஸ்போர்ல இருந்து மைட்டாசிஸ் மூலம் அங்க சொன்னதே தான் sperm cells form ஆற மாதிரி. சரியா? So that's a generally it will be divide and the generative cells that is haploid in nature.
ஸோ இதுல இந்த டியூப் இருக்கு பாத்தீங்களா, இந்த டியூப்ல கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த டியூப்ல இல்லைன்னா நீங்க எங்க பார்க்கலாம்னா பேஜ் நம்பர் 33ல இந்த டியூப்ல பாருங்க, கேலஸ் பிளக்னு ஒரு பாயிண்ட் இந்த இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, இந்த பாயிண்ட் இருக்கும். சரியா? சோ இது உள்ள போன டியூப் அந்த போலன் கிரைன்ஸ் திரும்ப டு பிரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் தட். சரியா? அதுக்காக இருக்கும் சின்ன ரிங் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும் சார். இந்த இடத்துல ஒரு ரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஜஸ்ட் உள்ளேயே அந்த லியூமனம் சைஸை குறைச்சிரும் வச்சுக்கோங்க. ஸோ எதுக்குன்னு டு பிரிவென்ட் த பேக் ஃப்ளோ ஆஃப் த சைட்டோபிளாசம் அஸ் வெல் அஸ் நியூக்ளியஸ் ஆஃப் த போலன் கிரைன்ஸ். போனது திரும்ப பேக் ஃப்ளோ வெளியே வந்துடக்கூடாது பாத்தீங்களா, அதுக்காக. நம்மளுக்கு எப்படி நம்ம அங்க ஃபெர்டிலைசேஷன் மெம்பரேன் நம்ம இதுல சொல்லுவோம். நீங்க நல்லா டயக்ராம் பார்க்கணும், பேஜ் நம்பர் 35 வாங்க. பேஜ் நம்பர் 35 மெட்டீரியல்ல அதுல பாருங்க, அந்த போலன் டியூப்ல ஒரு சின்ன அப்படியே ஒரு பல்ஜர் ஆயிட்டே அப்படியே கடைசியா க்ளோஸ் ஆயிருதா, இதான் கேலஸ் பிளக்னு சொல்லக்கூடியது. ஓகே ரைட், சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்ப உள்ள போனோடனே இந்த பக்கா மேல் கேமெட் அண்ட் ஓவிலோட ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது. இந்த எக் செல்ஸ் and that sperm cells both will be joined into that through the micropyle. Joined by fertilization egg, that zygote will be formed. That's the fertilization. And the development of pollen grains in the pollen sac, அது மாதிரிலாம் கீழே டயக்ராம் எடுத்து அதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? மற்றபடி இதுல ரொம்ப பெருசா ஒண்ணு வேண்டாம். அதுல ரெண்டு முக்கியமான நான் ஒரு மைட்டாசிஸ் பத்தி சொல்லும்போது ரெண்டு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னேன். அதாவது வெஜிடேட்டிவ் செல்ஸ் அண்ட் ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் பேஜ் நம்பர் 36ல அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. ஜஸ்ட் வெஜிடேட்டிவ் செல்ஸ் எப்படி இருக்கும், ஏன்னா போலன் கிரைன் டிவைட் ஆகும்போது அந்த ஸ்பெர்மடோஜெனிசிஸ் சொல்ல பாத்தீங்களா, இந்த என்ன நடக்கும், அதுல ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகும்போது ரெண்டோடைய ஒரு டிஸ்டிங்விஷன் தான் இங்க கொடுத்துருக்கேன். அதை நீங்க பாத்துக்கோங்க, வேற ஒன்றும் அதை வேண்டாம். அதுக்கடுத்து ஒரு சின்ன இவ்வளவு நேரம் சொன்னதுக்குள்ள ஒரு ஹைலைட்ஸ் பேஜ் நம்பர் 37ல போலன் டியூபை பத்தி ஒரு ஹைலைட்ஸ் கொடுத்துருக்கேன். சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. போலன் டியூபோட முக்கியமான ரோல் என்னன்னா, transport of male gamete from the stigma, style இந்த வழியா உள்ள போய் நெக்ஸ்ட் நேரா எங்க போகணும், that embryo sac உள்ள போகணும். embryo sacனா ஆல்மோஸ்ட் அந்த ஓவியூல்ஸ் உள்ள போகணும். இதான் அது போலன் டியூபோட ரோலே தான். இந்த படத்துல பாருங்க, எல்லோ கலர் இப்படி நேரா இது வரைக்கும் வந்துடும். அதுக்குள்ளேயே தான் எல்லாமே வரும். ஓவியலோட ஜைகோட் ஃபார்ம். இப்படிதான் பாலினேஷன் நடக்குது சார். போதும், மெக்கானிக்ஸ் அளவுக்கு கேட்கறாங்களா இல்லையோ, நீங்க மோஸ்ட்லி டைப்ஸ் அதை மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, போதும், வேற ஒண்ணு வேண்டாம். சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ஈகாலஜி ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. பாப்புலேஷன் ஈகாலஜி நெக்ஸ்ட் நியூ டாபிக் ஆஃப் தட் ஈகாலஜி, கம்யூனிட்டி ஈகாலஜி. அடுத்து நம்ம பார்க்க போறது கம்யூனிட்டி ஈகாலஜி. சரியா? கம்யூனிட்டி ஈகாலஜி யூ ஷுட் டேக் த பேஜ் நம்பர் மெட்டீரியல் 45. One minute. கம்யூனிட்டி ஈகாலஜி. சோ இது நெக்ஸ்ட் டாபிக். இதுல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பாப்புலேஷன் ஈகாலஜில ஒரு கொஸ்டின் இல்லைன்னு ரெண்டு கொஸ்டின் வரலாம் சார். கம்யூனிட்டி ஈகாலஜில ஒரு கொஸ்டின் வரும், கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஈஸி தான் சார், சிலபஸ் ஒன்றும் பெருசா ஒண்ணுங்க இது கிடையாது. அதுல மோஸ்ட்லி ஈகாலஜிக்கல் சக்சஸ்ல தான் கொஸ்டின் வரும். இருந்தாலும் நம்ம இதுல நான் 50 கொஸ்டின் எடுக்கணும், 60 கொஸ்டின் எடுக்கணும்னா நான் எல்லா டாபிக்லயும் கொஸ்டின் எடுத்துருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்யூனிட்டி ஈகாலஜி. சரியா? கம்யூனிட்டி ஈகாலஜில பேஜ் நம்பர் 45. டேக் பேஜ் நம்பர் 45. ஸோ கம்யூனிட்டி அப்படின்னு சொன்னாவே நம்ம வேற மாதிரி தான் நினைப்போம். அது என்ன சார் கம்யூனிட்டி அப்படின்னா, குரூப் ஆஃப் பாப்புலேஷன் லிவிங் இன் எ பர்டிகுலர் ஏரியா வி ஆர் கால்ட் as a community. சரியா? ஸோ we can define that community the natural assemblage of the plant. அது எதனால எடுத்துக்கலாம். கம்யூனிட்டினா பிளான்ட் கம்யூனிட்டி சொல்லலாம், அனிமல் கம்யூனிட்டி சொல்லலாம், மைக்ரோ ஆர்கானிசம் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். inhabiting the given habitat, எங்க வாழுதோ ஒரு குரூப்பா வாழுது பாத்தீங்களா, அது பிளான்டா இருக்கட்டும், அனிமலா இருக்கட்டும், மைக்ரோப்ஸா இருக்கட்டும், that is called community. A group of mutually adjusted the plants and animals inhabited that natural areas. இதுல நிறைய விஷயம் சொல்லலாம். ஏன்னா கம்யூனிட்டின்னு சொல்றது எந்த இடத்துல அந்த ஹேபிடேட், அந்த ஹேபிடேட் நாட் ஹேபிட், ஹேபிடேட், அந்த ஹேபிடேட் வாழக்கூடிய இடம், அதை வச்சு நிறைய கம்யூனிட்டி பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். பாண்ட் கம்யூனிட்டி.
So all living organisms living in that pond, that's a pond community. Forest community, to formed for the trees, herbs, and the animals. எல்லாமே இதுல வந்து மேஜர் கம்யூனிட்டி மைனர் கம்யூனிட்டின்னு இருக்கு. அது என்ன ஃபாரஸ்ட் கம்யூனிட்டில மேஜர் கம்யூனிட்டி மைனர் கம்யூனிட்டி. த செல்ஃப் சஸ்டைனிங் செல்ஃப் ரெகுலேட்டிங் த இண்டிபெண்டன்ட் யூனிட்ஸ். இது இந்த ஃபாரஸ்ட் அண்ட் பாண்ட் கம்யூனிட்டி வந்து மேஜர் கம்யூனிட்டி. கொஸ்டின் கேட்கலாம், எது மேஜர் கம்யூனிட்டி எது மைனர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுது. பாண்ட் ஈகோசிஸ்டம், பாண்ட் கம்யூனிட்டி, ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி. மைனர் வந்து அது மேஜர்னு சொன்னாவே லார்ஜ் கம்யூனிட்டி, மைனர்னாவே ஸ்மாலர் கம்யூனிட்டி. இட்ஸ் நாட் எ செல்ஃப் சஸ்டைனிங் யூனிட். அது வந்து என்ன சொன்ன செல்ஃப் சஸ்டைனிங் யூனிட்னு சொன்னாங்க. இது நாட் எ செல்ஃப் சஸ்டைனிங் யூனிட், டிபெண்ட்ஸ் ஆன் த அதர் கம்யூனிட்டி. எது மைனர் கம்யூனிட்டி. ஆனா மேஜர் கம்யூனிட்டி எதையும் டிபெண்ட் பண்ணாது. ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் அதில் உள்ள ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் ஃபாரஸ்ட் அதில் உள்ள அந்த கம்யூனிட்டி தான். எதையும் டிபெண்ட் பண்ணாது. பட் மைனர் கம்யூனிட்டி it will be depending to that other community. சரியா? ரைட். So next, characteristics of feature of the community. எப்படி characteristics feature of the population நம்ம இதுக்கு முந்தின டைட்டில்ல பார்த்தோமோ அதே மாதிரி இங்க characteristics feature of the communityல மொத்தம் 10 டைட்டில் பார்க்க போறோம். இதுல 10 டைட்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல 10 டைட்டில். இதுல community density, structure, community dominance and stratification, community periodicity, கம்யூனிட்டி இன்டர்மினன்ட், ஈகோடோன், எட்ஜ் எஃபெக்ட். இது எக்ஸாக்டா சிலபஸ்ல சொல்லியிருக்காங்க. இக்காலஜிக்கல் நிச்சு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். கான்செப்ட் ஆஃப் கம்யூனிட்டி, ஈகாலஜிக்கல் சக்சஷன் ஸ்பெசிபிக்கா சிலபஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஒன்னொன்னா ஜெனரலா பார்ப்போம். கம்யூனிட்டி டென்சிட்டி, அது இதெல்லாம் ரொம்ப சும்மா கதை மாதிரி தான் சார் இருக்கும். ஒன்றும் பெருசா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுல ஏன்னா எல்லாமே நம்ம படிச்ச டைட்டிலா தான் இருக்கும். புதுசான நியூ டைட்டில் அந்த மாதிரிலாம் இதுல எதுவுமே கிடையாது. ஈகாலஜில உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே. சரி, ஸோ இதுல கம்யூனிட்டி டைவர்சிட்டின்னு சொல்றோம். டைவர்சிட்டி கம்யூனிட்டி இஸ் த ஹெட்ரோஜினஸ் அசம்பிளேஜ் ஆஃப் த பிளான்ட் அஸ் வெல் அஸ் அனிமல். ஸோ அனிமல் அண்ட் பிளான்ட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ரிலேட்டட் டு த க்ளோஸ்லி ரிலேட்டட். ஒவ்வொரு அனிமலும் அதோட பிளான்ட்டோட ரொம்ப டிஸ்டன்ஸ் ரிலேட்டடா இருக்கலாம், க்ளோஸ் ரிலேட்டடா. அதான் கம்யூனிட்டி டைவர்சிட்டின்னு சொல்லக்கூடியது. சரி, அடுத்த ஸ்ட்ரக்சர். இது நம்ம ரொம்ப ஃபெமிலியர். ஒரு கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, each community we can define definite structure ஒரு 3 group of. ஒன்னு வந்து ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர். இது இல்லாம எந்த கம்யூனிட்டியும் இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் ஒரு கம்யூனிட்டி, அது பாண்ட் ஈகோசிஸ்டம் கம்யூனிட்டி, எது ஃபாரஸ்டா இருக்கட்டும், எது இருக்கட்டும், கண்டிப்பா ப்ரொடியூசர் இருக்கும், கன்சியூமர் இருக்கும், டீகம்போசர் இருக்கும். ஸோ ப்ரொடியூசர்னு யாரு ப்ரொடியூசர் உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஆட்டோட்ரோப்ஸ். With help of the plants, that is plants. With the help of that light, the photosynthesis will be occurs. That energy will be only to be synthesized into that. Other autotrophs, producers. So primary, இவங்க தான் வந்து first primary produce. இவங்க தான் first initial food produce பண்ணவங்க இவங்க தான். கன்சியூமர்னு உங்களுக்கு தெரியும். That's a heterotrophs. அதாவது ப்ரொடியூசரை நம்பி இருக்கிறவங்க தான் கன்சியூமர்ஸ். சரியா? That's a heterotrophs. அங்க என்ன சொன்னோம்? ஆட்டோட்ரோப்னு சொன்னோம். ஏன்னா the only synthesize the food with the help of the photosynthesis because they are having the chlorophyll pigments. But consumers, we don't have any chlorophyll pigments. சரியா? அப்ப heterotrophsனா we are depending to the others. அங்க autotroph only synthesize the food. இதுல ஹெட்ரோட்ரோப்ஸ்ல 2 கேட்டகரி சொல்றோம். ஒன்னு ஹெர்பிவோரஸ், இன்னொன்னு கார்னிவோரஸ். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். The animal eat for the producers, that is called herbivores. இவங்க தான் பிரைமரி கன்சியூமர். ஃபர்ஸ்ட் ஒரு அந்த ப்ரொடியூசரை கன்சியூம் பண்றவங்க தான் பிரைமரி கன்சியூமர். இதே இது கார்னிவோரஸ்ன்னு சொல்றது டு ஈட் தட் அதர் அனிமல்ஸ். இவங்க யாருன்னா அந்த பிரைமரி கன்சியூமரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க. பிரைமரி அவங்க யாரு? செகண்டரி கன்சியூமர்ஸ். இதெல்லாம் நம்ம ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருக்கோம் சார். சரி, ஸோ கார்னிவோரஸ் மோஸ்ட் அகைன் இதை அதுக்காக வெறும் செகண்டரி கன்சியூமர்ஸ் மட்டும் சொல்றோம். அதுலயே கார்னிவோரஸ்ல சப்டிவைட் இந்த பிரைமரி கார்னிவோரஸ், செகண்டரி கார்னிவோரஸ், டெர்ஷரி கார்னிவோரஸ், அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துருப்போம். டீகம்போசர்னா மோஸ்ட்லி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இட்ஸ் டீகம்போசர்ஸ். ஸோ ஒரு ஈகோசிஸ்டம் பர்ஃபெக்டா, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் பர்ஃபெக்டா இருக்கும்னா இந்த 3மே மஸ்ட். ப்ரொடியூசர், கன்சியூமர், டீகம்போசர்ஸ். தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது community dominant. Mostly the community formed the many species. ஒரு கம்யூனிட்டின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சிங்கிள் ஸ்பீசிஸ் இருக்காது.
ஒரு பாண்ட் ecosystem எடுத்துக்கோங்க, பாண்ட் கம்யூனிட்டி எடுத்துக்கோங்க, ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி எடுத்துக்கோங்க, many species is there. But one or few species play a dominant role in a community. அந்த கம்யூனிட்டில ஒரு சில ஸ்பீசிஸ் மட்டும் இல்ல ஒரு ஸ்பீசிஸோ இல்ல மோர் தென் தட்டோ டாமினண்டா இருக்கும். டாமினன்ட் இங்க என்ன மீனிங் சார் சொல்றோம்? நம்பர்ல அதிகமா இருக்கும். நம்பர் இல்ல சைஸ்ல இல்ல ஆக்டிவிட்டிஸ்ல டாமினண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி எடுத்துக்கோங்களேன். ஃபாரஸ்ட் கம்யூனிட்டிஸ்ல யாரு டாமினண்டா இருப்பாங்க? the trees are dominant. மற்றபடி இந்த ஸ்க்ரப்ஸ் இந்த புல்லு வகைகள்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் டாமினண்டா கிடையாது. யார் டாமினண்ட்டுங்க? ட்ரீ தான் டாமினன்ட். இதே கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டியில யாரும் டாமினண்டா இருப்பாங்க? அங்க ட்ரீ இருக்க மாட்டாங்க. அங்க கிராசஸ் தான் டாமினண்டா இருப்பாங்க. இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் தி கம்யூனிட்டி டாமினன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். அடுத்த டைட்டில் பேஜ் நம்பர் 47 ஸ்டாட்டிஸ்டிகேஷன். ரைட். இதுல two type vertical and horizontal stratification is there. Stratification vertical and horizontal. So vertical stratification are found in the forest community. Sir, இதுல question வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாரஸ்ட் கம்யூனிட்டில என்ன டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிகேஷன் இருக்குது, இல்லைன்னா வெர்டிகலுக்கு எக்ஸாம்பிள் என்ன, ஹரிசாண்டலுக்கு எக்ஸாம்பிள் என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு. பேஜ் நம்பர் 47. ஓகே, நீங்க அதுல உள்ள டயக்ராத்தை கூட பாருங்க. பேஜ் நம்பர் 47ல உள்ள diagram பாருங்க. So generally vertical the found that forest community, grassland as well as even aquatic community also like that. Very clearly seen in the forest community ரொம்ப கிளியரா பார்க்க முடியும். நீங்க அந்த பிக்சரை பாருங்க. இது ஃபுல்லா மட் லேண்ட், சரியா, மண்ணு. ஸோ ஃபாரஸ்ட்ல ஒரு ட்ரீ சம்திங் ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, சில ஸ்ரப்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதுல ஒவ்வொன்னு ஒரு ட்ரீனா ஒரு ட்ரீல உள்ள விஷயங்கள் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா இருக்கும். பேஜ் நம்பர் 47ல பாருங்க. So the very clearly seen in that forest community, the 5 layers we are seeing that 5 layers. சரியா? So first அந்த uppermost layer இந்த இடத்துல பாருங்க, that's a tree. சரியா? அது ட்ரீனா இது ஃபுல்லாவே அந்த ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ட்ரீன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபுல்லா இங்க ஃபுல்லா என்ன சார் இருக்கும்? the shrubs, herbs. கொஞ்சம் மேல இது வரைக்கும் என்ன இருக்குன்னா ரெண்டாவது கேட்டகரி இருக்கும். என்னது? ஸ்ரப்ஸ் இருக்கும். அதுக்கு கீழே ரொம்ப புல்லா இருக்கு பாத்தீங்களா, அது ஃபுல்லா என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா ஃபாரஸ்ட். அது வந்து ஹெர்ப்ஸ். சார் நான் பேசுறது கேட்கல? Yes, sir. Yes, sir. Yes. Okay. So next the herbs, shrubs, herbs. அதுக்கு fourth, அது கீழே கொஞ்சம் பாருங்க. இது வந்து எங்க மண்ணுக்கு வந்துடும். மட்டு, சரி, சாயில். ஃபாரஸ்ட் ஃப்ளவர், இதான் என்ன சொல்றோம்? ஃபாரஸ்ட் ஃப்ளவர்னு சொல்றோம். அதுக்கு கீழே டீப்பா இருக்கு பாருங்க, இத வந்து என்ன சொல்லணும்னா லோயர் லேயர்ஸ். எப்படி இது டாப் லேயர்னு சொல்றோமோ இது லோயர் லேயர், அப்பர் லேயர், இது லோயர் லேயர். இது வந்து சப்ஸ்டேட்டம் சொல்றது, ஃபுல்லாவே மட் இருக்கக்கூடியது சப்ஸ்டேட். சரியா? சோ அப்ப ஒரு கம்யூனிட்டின்னு வச்சுக்கோங்க. அதுல இதுல ஸ்டாட்டிஸ்டிகேஷன்ல வெர்டிகலா எடுத்துக்கிட்டா இது வெர்டிகலா தான் இருக்கலாம். இது வந்து வெர்டிகல். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தை பெர்ஃபெக்ட்டா ஒரு அஞ்சு விஷயமா நம்ம பிரிக்க முடியும்னு சொல்றாங்க. ஈச் லேயர் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஃபானா. அப்படின்னு புரியுதா? ஃபானானா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? ஃபானானா அனிமல்ஸ், ஃப்ளோரானா பிளான்ட்ஸ். இந்த இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம், மறந்துடாதீங்க. ஃபானா மீன்ஸ் அனிமல்ஸ். இப்ப இந்த ஃபானான்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த ஃபானா நான் சொன்ன ஈச் ஒரு 5 லேயர் சொல்லியிருக்கேன். சரியா? 1, 2, 3, 4 and 5 லேயர். இந்த 5 லேயர்லயும் டிஃப்ரெண்ட் ஃபானா இஸ் தேர். ஒரு ட்ரீன அப்பர் பார்ட்ல ட்ரீல இல்ல சில பேர்ட்ஸ், அதுல எக்ஸாம்பிளா நான் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. என்னென்ன இருக்கணுமோ அது மட்டும் தான் இருக்கும். அதோட சர்வே பண்றது ஃபுல்லா இங்கதான் இருக்கும். அது அடுத்து ஸ்ரப்ல மட்டும் இருக்கும். அடுத்து ஹெர்ப்ஸ்ல மட்டும் சில அனிமல்ஸ் இருக்கும். அடுத்தது இந்த டாப் மோஸ்ட் லேயர்ல மட்டும் சில ஆர்கானிசம் இருக்கும். சில இது பாட்டம் மோஸ்ட் லேயர் ஆஃப் தட் கீழே இங்க மட்டும் சில ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கும். சோ இதுதான் ஈச் லேயர் ஹேஸ் த ஓன் ஃபானா. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் தட் ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல வெர்டிகல். இதுல இதே அக்வாட்டிக் கம்யூனிட்டின்னு சொல்லலாம். அக்வாட்டிக் கம்யூனிட்டில சார் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இதுல கொஸ்டின் வருது சார். ஒவ்வொரு வருஷமும் இந்த அக்வாட்டிக் கம்யூனிட்டில கொஸ்டின் வருது. இது இல்லைன்னா அதுக்கு அடுத்த இதோட கண்டினியூஷன் லைட். இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா நான் ஏபயாட்டிக் ஃபேக்டர் ஆஃப் லைட், டெம்பரேச்சர் லைட்ல பார்த்தாச்சு. அங்க இருக்கும் பாருங்க. சரியா? இங்க சும்மா லைட்டா தான் சொல்லியிருக்கேன். ரைட்.
ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் மொத்தம் 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். பாண்ட் ஈகோசிஸ்டம் மொத்தம் 3 கேட்டகரியா பிரிக்கிறோம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் வச்சுதான் the lake பாண்டுன்னு கூட எடுத்து விட லேக் எடுத்துக்கிறோம். லேக் சரியா? the temperature thermal stratification 3 layer. ஏன்னா எல்லாம் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் வந்து எதுல வரக்கூடியது? கம்யூனிட்டி காலேஜ்ல வரும். அவை கொஸ்டின் கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. the uppermost layer we are called as epilimnion. Bottommost layer we are called as hypolimnion. Middlemost layer we are called as thermocline. Thermocline or மெட்டான்னு சொன்னாவே என்னது? மிடில்மோஸ்ட் ரீஜன், அதான் மெட்டாலிம்னியான். ஸோ இது எதை வச்சு சார் இதை சொல்றாங்கன்னா, இந்த லைட் பெனட்ரேட் ஆகுது பாத்தீங்களா? லைட் பெனட்ரேட் ஆகுது, அப்ப டெம்பரேச்சர், அப்ப எப்லிம்னியானா டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன் இருக்கும். இது வந்து மாடரேட்டா இருக்கும். இங்க டெம்பரேச்சர் எப்பவுமே லோவா இருக்கும். மெட்டாலிம்னியான். ஸோ அப்ப அப்பர் லேயர் என்ன இருக்கும், லோயர் லேயர் என்ன இருக்கும், மிடில் லேயர் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டின். சரியா? இது எதை வச்சு? த்ரூ டெம்பரேச்சர். இதே இது ஈவன் த லைட், சரியா? சன்லைட் ஆல்மோஸ்ட் வந்து இது மேக்சிமம் வந்து அப்பர் லேயர் வரைக்கும் கன்ஃபார்மா சன்லைட் போகும், இந்த அப்பர் லேயர். அப்ப இதே இது லேக்ல வந்து த்ரூ த பெனட்ரேஷன் ஆஃப் லைட் we are distinguish the 3 layers. இங்க என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் லேயர் பேர் என்ன சொல்றோம்னா யூஃபோட்டிக் ஜோன். யூஃபோட்டிக், சரியா? அடுத்த லேயர் என்ன சொல்றோம்னா டிஸ்போட்டிக் ஜோன். பாட்டம் லேயருக்கு என்ன சொல்றோம்னா ஏபோட்டிக் ஜோன். இதுலயே மீனிங் இருக்கு பாருங்க. அதாவது யூ அப்படின்னு என்ன மீனிங்னா ட்ரூன்னு அர்த்தம். லைட் வந்து சன்லைட் வந்து இந்த லேயர் வரைக்கும் கன்ஃபார்மா பெனட்ரேட் ஆகும், அதான் யூஃபோட்டிக். போட்டிக்னு என்னது? போட்டிக்னா லைட், யூனா உண்மையான லைட் இந்த ஜோன் வரைக்கும் போகும். அது நான் அந்த அங்க ஃபர்ஸ்ட் டயரத்துல வந்து டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருப்பேன், பேஜ் நம்பர் 47ல. அதே 48ல வந்து அந்த டெப்த்தை வச்சு சொல்லியிருப்போம். 200, 200 மீட்டர், 80 மீட்டர், 0 மீட்டர். அது கூட கொஸ்டினா வரலாம் சார், சும்மா அசால்ட்டா பாத்துறாதீங்க. டெம்பரேச்சர் அந்த மீட்டரையும் பார்த்துக்கோங்க. ஒரு லேக்ல 280 மீட்டர் அப் டு 80 மீட்டர் வரைக்கும் லைட் பெனட்ரேட் ஆகும். சரியா? இந்த 200 மீட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து அவ்வளவா லைட் பெனட்ரேட், அதாவது என்ன சொன்னா யூஃபோட்டிக், டிஸ்போட்டிக், அவ்வளவா லைட் பெனட்ரேட் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லைட் இங்க பெனட்ரேட் ஆகுதான், இங்க வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையா இருக்கும், இங்க டெம்பரேச்சர் வந்து மாடரேட்டா இருக்கும், இங்க டெம்பரேச்சர் வந்து லோவா இருக்கும். ஹைப்போலிமினர் பிகாஸ் ஆஃப் தி லைட் தான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடையாது. இங்க ஏபோட்டிக் அப்படின்னு சொல்றோம். ஏ மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் தி லைட். இது ஃபுல்லா ஆப்சன்ஸ் ஆஃப் டார்க், கீழே ஏபோட்டிக் ஜோன் சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த பெண்டிக்கு அதெல்லாம் அந்த சீல தான் நம்ம பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இதுதான் சாட்டிஸ்பேக்ஷன் சார். ஸோ முதல்ல சொன்னது வந்து அந்த இது எல்லாமே எதை சொல்றோம்னா வெர்டிகல் சாட்டிஸ்பேக்ஷன் சொல்றோம். 2 எக்ஸாம்பிள் சொன்னேன். வெர்டிகல் சாட்டிஸ்பேக்ஷன் 2 எக்ஸாம்பிள். ஒன்னு வந்து என்ன சொல்றோம்னா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் கம்யூனிட்டி, ரெண்டாவது வந்து ஃபாரஸ்ட் இல்ல கிராஸ்லேண்ட் எப்படி வேணும் வச்சுக்கலாம். ரெண்டாவது சொன்னது வந்து இந்த கம்யூனிட்டி வந்து எதுனா அக்வாட்டிக் கம்யூனிட்டி. இது ரெண்டுமே வெர்டிகல் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் இதுலயே வரும். நார்மலா இது 3 வே ஹரிசாண்டல்ல வந்து ஹரிசாண்டல்ல இந்த மாதிரி சொல்றதுதான் ஹரிசாண்டல் சொல்றோம். the distribution of the individual in that horizontal plane of that community. இது வந்து வெர்டிகல். இது வெர்டிகல்னு சொன்னது அப்படின்னா இப்ப யூஃபோட்டிக்ல சில விதமான அனிமல்ஸ் இருக்கும், அக்வாட்டிக்ல எப்படி நான் இங்க இந்த இடத்துல சில அனிமல்ஸ் இருக்கும், சில ஆர்கானிசம் இருக்கும், இங்க சில ஆர்கானிசம் இங்க அப்படி சொன்னோம். அதே மாதிரிதான் இங்க யூஃபோட்டிக், டிஸ்போட்டிக், ஏபோட்டிக் இல்லைன்னா எபிலிம்னியான், ஹைப்போலிம்னியான், தெர்மோக்ளைன், எங்கெங்க என்னென்ன அனிமல் இருக்குமோ அங்கங்க இங்க இருக்கிற ஒரு ஆர்கானிசம் டிஸ்போட்டில இருக்காது, டிஸ்போட்டில் இருக்கிறது ஏபோட்டிக்ல இருக்காது, ஏபோட்டிக் இருக்கிறது யூஃபோட்டிக்ல இருக்காது. மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் வெர்டிகல் சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹரிசாண்டல் சாட்டிஸ்பேக்ஷன் எப்படின்னா ஒரு நார்மலா இப்படி இருக்கிற இடத்துல that distribution of that individual in horizontal planeல எப்படி இருக்கும். இது மோஸ்ட்லி டெரஸ்ட்ரியல் கம்யூனிட்டி. டெரஸ்ட்ரியல் உங்களுக்கு தெரியும், பேஜ் நம்பர் 48ல that distributed in that 3 ways. அதுல ஒரு சின்ன பாக்ஸா ஒரு 3 இதா போட்டிருக்கு பாருங்க. எப்படி எப்படி அந்த அனிமல் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றோம். யூனிஃபார்மா, சரியா? அதுக்கு அடுத்து இப்படி கிளஸ்டரா, அதுக்கடுத்து அங்கங்க கிளஸ்டரா, ரேண்டமா எப்படி மாறி இருக்கும். பேஜ் நம்பர் 48ல கீழே இருக்கும் பாருங்க டயக்ராம்.
ஸோ இது பாண்ட்லயும் நம்ம இதை பார்க்க முடியும். பாண்ட்ல வந்து பாண்ட் லேக்ல 3 ஹரிசாண்டல் ஜோன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். சரியா, இதெல்லாம் நான் நல்லா ஞாபகம் ஓல்டு சிலபஸ்ல லைட்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பேன். அதுல ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு வருஷமும் டெம்பரேச்சர் லைட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வருது சார், மறந்துடாதீங்க. டிஆர்பில ஒவ்வொரு வருஷமும் கேட்கறாங்க. சரியா, அது ரொம்ப பேசிக் கொஸ்டினா அந்த எபிலிமினியான், ஹைப்போலிமினியான், மெட்டாலிமினியான். கொஞ்சம் டீப்பா போனா அந்த இப்ப நான் சொல்ல வரேன் பாத்தீங்களா, ஹரிசாண்டல் ஜோன், 3 ஹரிசாண்டல் ஜோன். அது என்னது? லிட்ரல் ஜோன், சப்லிட்ரல், ப்ரொஃபண்டல் ஜோன்ஸ். இதெல்லாம் இங்க ரொம்ப டீட்டெயிலா இந்த இடத்துல சொல்லல. ஓல்டு சிலபஸ்ல லைட்னு ஒரு டாபிக் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, அங்க ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அதுல ஐ திங்க் எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்ல ஒரு சிலது கொடுத்துருப்பேன். அதுல எல்லாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா போர்ஷன், அதாவது அந்த ஏபயாட்டிக் ஃபேக்டர், பயாட்டிக் ஃபேக்டர், ஏபயாட்டிக் ஃபேக்டர்ல லைட்லயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்கடுத்து கொடுத்துருப்பேன். நீங்க மெட்டீரியல் நீங்க இப்ப ரெக்கார்டர் கிளாஸ் இருக்கும், நீங்க பாருங்க அதெல்லாம். சரியா, ரைட். ஸோ அவ்வளவுதான் சார். இதுல வந்து மொத்தம் இதுல வந்து லிட்ரல் ஜோன், சப்லிட்ரல் ஜோன், ப்ரொஃபண்டல் ஜோன் அப்படின்னா 3 ஹரிசாண்டல் ஜோன்ஸ் ஆர் பிரசன்ட். மெரைன் இதே மெரைன் ஈகோசிஸ்டத்துல, சார் ஈகோசிஸ்டம் சொல்லக்கூடாது, மெரைன் ஹேபிடேட்ல 4 நியூரோட்டிக் ஜோன், ஓசியானிக் ஜோன், பென்திக்னா கீழே இந்த இடம் ஆல்மோஸ்ட் பென்திக்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே தான் அப்சைல் பென்திக்னு சொல்லுவோம். பென்திக்னாவே கீழே தான் சார், பாட்டம். பென்திக்னாவே பாட்டம். பாட்டத்திலே கொஞ்சம் மேல வந்து ஆர்கானிக் பென்திக்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே அப்சைல் பென்திக்னு சொல்லுவோம். அப்சைல் அங்கதான் லைட்டே இருக்காது, ஃபுல்லாவே கீழே பாட்டம் ஆஃப் த சி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. இது வந்து ஜெனரலி சாட்டிஸ்பிகேஷன் அந்த டைட்டில்ல வரக்கூடிய கம்யூனிட்டி காலேஜ்ல வரக்கூடிய விஷயங்கள். அடுத்தது கம்யூனிட்டி பீரியடிசிட்டின்னு சொல்லக்கூடியது. இது என்ன சார்? ஆக்சுவலி இந்த பீரியடிசிட்டி மீன்ஸ் நதிங். பீரியட்ஸ்னா அந்த அனிமல்ஸ் வந்து எப்படி ஆக்டிவிட்டிஸா இருக்குது, the rhythmic activity of that organism for the food, shelter, reproduction. ஃபுட்டுக்காக அதோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, ஷெல்டருக்காக ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, ரீப்ரொடக்ஷனுக்காக ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, அதுதான் கம்யூனிட்டி பீரியாடிசிட்டின்னு சொல்றது. சரியா, சோ பீரியாடிசிட்டி ஆஃப் தட் கம்யூனிட்டி இஸ் கார்லேட்டட் டு தட் சீசனல் சேஞ்ச். இந்த பீரியாடிசிட்டி வந்து எதை பொறுத்து இருக்கும்னா என்வாயரன்மெண்ட பொறுத்து தான் இருக்கும், சீசனல் சேஞ்சை பொறுத்து தான் இருக்கும். இப்ப நம்மளே வச்சுக்கிடுவோம், நைட் ஆன உடனே நம்ம தூங்குறோம், காலையில சன்லைட் வந்த உடனே நம்ம எந்திரிக்கிறோம். தட் இஸ் ஆல்சோ seasonal change. Seasonal change means நம்ம periodicity, it will be that. So அவங்க மீட் பண்ணுங்க. So இதுல டே அண்ட் நைட், ஈவன் த லூனார் ரிதம்ஸ். சரியா, ஆமாது இதுல this and some internal properties of that animals உண்டு. நம்ம இன்ஹிடன் பொட்டன்ஷியாலிட்டின்னு சொல்லுவோம். இதுல ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒரு இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அது என்ன சார் இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ்? அதாவது சில அனிமல் வந்து அந்த நைட் டைம் தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும், பகல் நேரம் ஆக்டிவா இருக்காது. சிலது டான், டஸ்க், அந்த ஒவ்வொன்று இதெல்லாம் வந்து அந்த இன்ஹிடன் பொட்டன்ஷியல் ஆஃப் தட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈவன் த டெம்பரேச்சர், லைட், இட் காஸ் தட் மைக்ரேஷன். கண்டிப்பா டெம்பரேச்சரும் லைட்டும் இதுல வந்து நிறைய எப்படி சொல்றது, அடாப்டேஷன், தட் இஸ் எஸ்டிவேஷன், ஹைபர்னேஷன், சம்மர் ஸ்லீப், விண்டர் ஸ்லீப், அந்த மாதிரி. இதே இது டு ஆக்டிவ் இன் த நைட், தட் இஸ் வேர் கட் இஸ் நாக்டர்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாக்டர்னல் அனிமல். ஆக்டிவ் இன் த டே we are say that diurnal animals. Nocturnal, diurnal அப்படின்னு சொல்றது. Even that copepods, it exhibit that vertical diurnal migration. இந்த கோபிபாட்னு ஒண்ணு இல்ல சார், இந்த இடத்துல இப்ப ஏர்லி மார்னிங்ல வந்து இங்க சன்லைட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறவாங்க, இங்க டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் எப்லிமினியால. அப்ப ஓரளவு ஒரு மதியம் ஒரு 12 மணி ஆகும்போது கண்டிப்பா சன்லைட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது டெம்பரேச்சர் ஆயிடும். அப்படியே மைக்ரேட் ஆகி கீழே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் தெர்மோக்ளைன் வரைக்கும் வந்துடும் சில ஆர்கானிசம்ஸ். அதுதான் வெர்டிகல் டயர்னல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது கோபிபாட்ஸ் அதில் எக்ஸிபிட். ஐ மெரைன் கம்யூனிட்டியில இது நம்ம நல்லா பண்ணலாம். லூனார் பீரியாடிசிட்டி மெரைன் கம்யூனிட்டியில பார்க்கலாம். இந்த பாலிசிட்டிஸ் ஐ மீன் ஸ்வாமிங், ஏன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகுது. ஸ்வாமிங் அதாவது டோட்டலா நம்ம இந்த வேர்டு வந்து எங்க பார்த்துருப்பீங்கன்னா ஹனிபில அந்த மாசா மைக்ரேட் ஆகல, அதை பார்த்துருங்க. ஸ்பானிங் சொல்றது டாக் அபவுட் தி ஃபுல் மூன் டேஸ்ல நடக்கக்கூடியது. இது ஃபிஷ்ல நடக்கும், மோஸ்ட்லி அக்வாட்டிக்ல நடக்கும். ஸ்வாமிங் வந்து migration to that insect, particularly honeybee. So these are the important, the community periodicity, and the community periodicity அதை பொறுத்து தான் டே டைமா நைட் டைமா. ஸோ த அனிமல் த ஆக்டிவிட்டிஸ் வில் பி தட். எதுக்காக இவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் நடக்கணும் சார்?
ஏன் நைட் டைம் ஆக்டிவா இருக்கு, டே டைம் ஆக்டிவா இல்ல டே டைம் ஆக்டிவா இருக்கு, நைட் டைம் ஆக்டிவா இல்ல, இல்லைன்னா ஃபுல் மூன் டேல ஆக்டிவா இருக்குது, இல்ல ஸ்வாமிங் ஏன் ஆகுது, இது மைக்ரேஷன் ஏன் ஆகுது, இது எல்லாமே due to that organism for the food purpose, shelter purpose, maybe breeding purpose, that is the reproduction purpose. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். So next title, the community interpretation. அடுத்த 6th பாயிண்ட் கம்யூனிட்டி இன்டர்பிரேஷன் சொல்லக்கூடியது. இது அடுத்த டைட்டில் வரக்கூடியதுதான். கம்யூனிட்டி இன்டர்பிரேஷன்னா ஜெனரலி த வேரியஸ் ஸ்பீசிஸ் ஆஃப் த கம்யூனிட்டிஸ் ஆர் இன்டர்பிரேட்டட். வேற வேற ஸ்பீசிஸ் எதுக்காக சார் இது இன்டர்பிரட் ஆகணும்? ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு ஸ்பீசிஸும் இட் மே பி ஃபுட், ஷெல்டர், ரீப்ரொடக்ஷன். அதுதான் இதுல இன்டர் depends of the food. The community, it's a herbivorous dependent on that plant. Herbivorous-na கண்டிப்பா அந்த பிளான்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். இதே கார்னிவோரஸ்னா யாரை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க? ஹெர்பிவோரஸை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. அத இன்டர் டிபெண்டன்ட் ஃபார் ஃபுட் பர்பஸ்க்காக டிபெண்ட் பண்ணும். இது வந்து ஃபுட் பர்பஸ். இதே இது இன்டர் டிபெண்டன்ஸ் ஃபார் ஷெல்டர், வாழக்கூடிய இடம். அப்ப the plants they provide that the protection for that animal. ஒரு பிளான்ட் வந்து ஒரு அனிமல் சாப்பிடாம இருக்கிறதுக்கு தன்னை தானே பாதுகாக்கணும். அப்ப அது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இந்த என்னது ஸ்பைன், முள்ளு, இல்ல சில மாடிஃபிகேஷன் அதெல்லாம் இருக்கும். இல்லைன்னா மேபி எனிமி, அதான் எனிமினா இந்த கார்னிவோரஸ் எனிமி. இல்லைன்னா சன்லைட்ல இருந்து அதை பாதுகாக்கணும். சம் அடாப்டேஷன், இந்த கியூட்டிகல் அந்த மாதிரி சில அடாப்டேஷன் இருக்கும். சரியா? இதெல்லாம் இன்டர் டிபெண்டன்ட் ஃபார் த ஃபுட் அஸ் வெல் அஸ் ஷெல்டர். அதே மாதிரி இன்டர் டிபெண்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன். த பிளான்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் தட் இன்செக்ட். எதுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பிளான்ட்? ஃபார் பாலினேஷன். அதை நம்பிதான் இருக்கும் மேக்சிமம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்டர் டிபெண்ட். அப்ப எல்லாமே ஆர்கானிசம், ஒரு பிளான்டா இருக்கட்டும், ஒரு ஆர்கானிசம் இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொன்னு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எதுவுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சரியா? ரைட். ஸோ அடுத்த டைட்டில் ஈகோடோன் அண்ட் எட்ஜ் எஃபெக்ட். வெரி இம்பார்ட்டன்ட். கேட்க வாய்ப்பு இருக்கு. சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா சொல்லியிருக்காங்க. அவை கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ஏரியா. ஈகோடோன், எட்ஜ் எஃபெக்ட். எட்ஜ் ஆனா எட்ஜ் எஃபெக்ட்னு கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம சிலபஸ்ல. ஈகோடோன், எட்ஜ் அண்ட் ஈகோடோன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டு ஒரே மீனிங் தான். சரியா? எட்ஜ் எஃபெக்ட்னாலும் எட்ஜ்னாலும் ஒண்ணுதான். பேஜ் நம்பர் 49. ஸோ இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈகோடோன், எட்ஜ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றது. ஆனா இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்லயே நான் சொல்லியிருக்கேன். ஈகோடோன்னா அப்பயே ஈகோடோன் என்ன, எட்ஜ் எஃபெக்ட் என்ன, எட்ஜ் ஸ்பீசிஸ் என்ன டெஸ்டே வச்சிருப்பேன். நீங்க பாருங்க பழைய கொஸ்டின்ல, ஏற்கனவே எழுதின கொஸ்டின்ல இது எல்லாமே நான் டெஸ்டாவே வச்சிருப்பேன். ரைட். எனிவே இப்ப புது சிலபஸ்ல இருக்கும்போது இன்னொரு கொஞ்சம் அந்த ஏரியாவை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிடணும். சரியா? இந்த இதெல்லாம் இல்லாத போதே நான் இந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்பேன். அப்ப இப்ப சிலபஸ் ஸ்பெசிபிக்கா சொன்னும் போது இந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அதுதான். ரைட். ஃபர்ஸ்ட் ஈகோடோன். So the intermediate zone lying between the two adjacent community we are called as a ecotone. Intermediate zone. For example, இது ஒரு எப்படி சொல்ல, ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம். இது ஒரு கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். சரியா? இது 1, இது 2. இது கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம். இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்துக்கும் கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டத்துக்கும் நடுவுல 2 கேரக்டரும், சில இது வந்து 2 கேரக்டரும். ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும், கிராஸ்லேண்ட் ஈகோசிஸ்டம் டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். சரியா? அப்ப இந்த 2 கிராஸ் பண்ற ஏரியா இருக்கு பாத்தீங்களா? இங்க வந்து இந்த 2 பண்புகள் கொண்ட சில பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். Two adjacent community, அதான் சொல்றது. The ecotone intermediate zone lying between two adjacent community. Two adjacent community na forest ஒரு community, grassland ஒரு community. அப்ப the border between that forest and grassland, இதான் border. இதான் அதோட border. So இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்றோம்? ecotone. நான் வந்து இது கிராஸ், இது வந்து டெரஸ்ட்ரியல்ல சொன்னேன். இதே இது நீங்க அக்வாட்டிக்லயும் சொல்லலாம். எப்படி? ரிவர் அண்ட் சி, கடல். எஸ்டரின்னு சொல்றோம் பாத்தீங்களா? கலிமுகன் நீர். எஸ்டரி பிட்வீன் த ரிவர் அண்ட் சி. அப்ப அந்த எஸ்டரி தான் இங்க வந்து ஈகோடோன். ஈகோடோன் மேபி பிராட், அதுக்கு ரொம்ப கம்மியா தான் இருக்கணும் கிடையாது. மேபி 100 கிலோமீட்டர்ஸ் ஆர் மேபி 1 நேரோ ஃபார் 1 கிலோமீட்டர். ஏன்னா அந்த அளவுக்கு கூட இருக்கலாம் 100. ஏன்னா நம்ம 2 ஈகோசிஸ்டம் கனெக்ட் ஆகும் போது அது வந்து டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டமா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு அக்வாட்டிக் ஈகோசிஸ்டமா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த அளவு கூட இருக்கும். 100 கிலோமீட்டர் வரைக்கும் கூட இருக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ரைட். ஈகோடோன். The ecotones are environmental conditions are
intermediate between the two adjacent community. அதான் நான் சொன்னேன். இது வந்து ஃபாரஸ்ட் கம்யூனிட்டின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து இதுல வந்து என்னன்னா ஃபாரஸ்ட். சரி, இல்ல ரிவர் எப்படி வேணா எடுத்துக்கிறோம். இது ஃபாரஸ்ட் கம்யூனிட்டினா இது என்ன சொன்னேன், கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டி. அப்ப இந்த ஈகோட்டோன் வந்து ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ள அட்ஜஸ்டன்ட் கம்யூனிட்டியா இருக்கும். அதான் அதோட இன்டர்மீடியட் பிட்வீன் டூ அட்ஜஸ்டன்ட் கம்யூனிட்டி, த என்விரான்மெண்டல் கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனே ஒத்து போற அனிமல் தான் இங்க இருக்கும். த ஈகோட்டோன் டு ஆஃபர் தட் த அபண்டன்ஸ் ஆஃப், இங்க என்ன ஒரு ஸ்பெஷலா இருக்கும்னா அந்த ஈகோட்டோன்ல த அபண்டன்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஏன்னா ரெண்டு கம்யூனிட்டி வந்து ஜாயிண்ட் ஆகக்கூட எல்லாமே அதுக்கு ஃபேவரா இருக்கும்னு சொல்றாங்க. இட் கண்டெயின் தட் ஆர்கானிசம் ஃப்ரம் த போத் கம்யூனிட்டிஸ், போத் கம்யூனிட்டில இருந்து இந்த ஆர்கானிசம் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? So ecotone contain more, மத்த இடத்தை விட ecotone more species to offer into that denser population. Yes சார், இப்போ சீ வாட்டரும் ரிவரும் வந்து பிராக்கிஷ் வாட்டர் வரும்ல சார்? yes. அப்ப அது வந்து ஈகோட்டோனுங்களா? ஆமா, ecotone சொல்லலாம். ரெண்டு கம்யூனிட்டி தானே அது. ரெண்டு கம்யூனிட்டி, டோட்டல் ரிவர் ஒரு கம்யூனிட்டி, சீ ஒரு கம்யூனிட்டி. அந்த ரெண்டு கனெக்ட் பண்ணக்கூடிய இடம் தான் நம்ம ecotone சொல்றோம். ஓகே சார், थैंक यू. எப்பவுமே பாருங்க அந்த ecotone ஏரியாவே வந்து ரிச்சா இருக்கும், எல்லா விஷயத்திலும் ரிச்சா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அங்க the more species are contained into that and the dense population also is there. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். சோ இதுதான் ஈகோட்டோன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல பேஜ் நம்பர் 49ல அந்த டயக்ராம் கொடுத்துருக்கேன். நீங்க சும்மா ஜஸ்ட் இதேதான், சும்மா டயக்ராமேட்டிக்கா இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. The ecotone contain more species to offer the dense population than either the neighboring community. எது ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி, கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டி விட இதுலதான் ஹெவியா இருக்குன்னு சொல்றாங்க. இததான் அந்த நல்ல கவனிங்க, மோர் ஸ்பீசிஸ், அதிகமான ஸ்பீசிஸ் இருக்குதுதான் இந்த இடத்த என்ன சொல்றாங்க தெரியுமா, எட்ஜ் எஃபெக்ட். வேற ஒண்ணு, எட்ஜ் எஃபெக்ட். ஈகோட்டோன் படிச்சாலே எட்ஜ் எஃபெக்ட் படிக்காம போகவே முடியாது. அதுதான் எட்ஜ் அண்ட் ஈகோட்டோன் நம்ம சிலபஸ் டைட்டிலே கொடுத்துருப்பாங்க. சரியா? அந்த திரும்ப சொல்றேன் பாருங்க, the ecotone contain more species to offer the dense population. இங்க அதிக பாப்புலேஷன் இருக்கும் கம்பேர் டு த எய்தர் நெய்பரிங் கம்யூனிட்டி. எது என்ன கம்யூனிட்டி, கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டியோ இல்ல ஃபாரஸ்ட் கம்யூனிட்டியோ, தட் இஸ் நாட் எட்ஜ் எஃபெக்ட் சொல்றோம். The ecotone contain certain species which are completely restricted to that region of that, completely restricted this region. இந்த ரீஜன்ல இல்லாம ஒரு டிஃப்ரெண்டான ஸ்பீசிஸ் இந்த ஈகோட்டோன்ல இருக்குமா. சரியா? அப்ப இததான் நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா, எட்ஜ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்றோம். கொஸ்டின் கேட்டா அந்த 3 கொஸ்டின் தான் சார், இதுக்கு மேல அங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு வந்து ஈகோட்டோன் அப்படின்னு என்னன்னு கேட்கலாம், அடுத்தது எட்ஜ் எஃபெக்ட் என்னன்னு கேட்கலாம், இது கேட்கலாம், ஈகோட்டோன் கேட்கலாம், எட்ஜ் எஃபெக்ட் கேட்கலாம், எட்ஜ் ஸ்பீசிஸ் கேட்கலாம். அவ்வளவுதான். இந்த 3ல தான் ஒரு கொஸ்டின் வரும், வேற ஒண்ணு இதுல பெருசா வரவே வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கொஸ்டின்ஸ் நான் பார்த்துட்டேன், இதுக்கு மேல கொஸ்டின் வரவே வர வாய்ப்பு இல்லை, பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது ஈகாலஜிக்கல் நிச். இது நிச்சை பத்தி ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். தட் ஃபண்டமெண்டல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தட் ஆர்கானிசம் இட் இஸ் கால்ட் கம்யூனிட்டி வேர் ஈகாலஜி நிச். நிச்சுன்னு சொன்னாவே நம்மளுக்கு ஓடம் தான் ஞாபகம் வருவாரு. சரியா? ஈகாலஜி அக்கார்டிங் டு தட் ஓடம், த நிச் ஆர் ப்ரொஃபஷன் ஆஃப் தட் ஆர்கானிசம் இன் த கம்யூனிட்டி. He compared to that habitat of that address. அது நிச்சுனா என்னது, நான் ஏற்கனவே இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஃபர்ஸ்ட் டைட்டிலே பார்த்துட்டோம். அட்ரஸ், the niche to that profession. We are referred to the role of that organism in community, the niche. இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லியிருப்பேன், சும்மா ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி விடுங்க. இப்ப லயன் அண்ட் டீர், so it's living in the same habitat. ஒரே இடத்துல தான் வாழும். லயனு அந்த ஃபாரஸ்ட்ல தான் இருக்கும், டீரும் ஃபாரஸ்ட்ல இருக்கும், ஃபாரஸ்ட் கம்யூனிட்டி. பட் இதோடைய டிஃப்ரெண்ட் நிச்சா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட நிச்சு எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அது என்ன சார் டிஃப்ரெண்ட் நிச்சு? ஏன்னா லயன் இஸ் ஆக்சுவல் தட் கார்னிவோரஸ், டீர் வந்து என்னது ஹெர்பிவோரஸ். இதுதான் டிஃப்ரெண்ட் நிச். பட் லிவிங் இன் த சேம் ஹேபிடேட் பட் இன் டிஃப்ரெண்ட் நிச். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் சார். ஒரு ஃபாரஸ்ட் அதே மாதிரி ஒரு எலஃபண்ட், ராபிட், டீர், அதே மாதிரி ஹியூமன், நம்மளும் அப்படித்தான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருப்போம். அதை நீங்க பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றுக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ த ஆர்கானிசம் தட் ஆக்குபைட் த சிமிலர் ecological niche in the different geographical regions, that is called ecological equivalency அப்படின்னு சொல்றோம். அது பேர் தான் ecological equivalence அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஜென்ரலி இதுல இது என்ன சார் வித்தியாசமான ஒரு வேர்டு, ஜியாகிரபிக்கல் ரீஜன்ல, டிஃப்ரெண்ட் ஜியாகிரபிக்கல் ரீஜன்ல ecological niche இருக்கும். அப்படி எப்படி சார் டிஃப்ரெண்ட் ஜியாகிரபி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க, புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்ப கங்காரு இருக்கு, கங்காரு ஸ்பெசிபிக்கா ஆஸ்திரேலியால தான் இருக்கும்.
அதை ecological equivalence சொல்லக்கூடியது. டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல. இது பைசான், அது இந்த நார்த் அமெரிக்கால தான் இருக்கும், இந்த ecological equivalence. ஸோ போத் ஆர் கிரேசிங் தான். ரெண்டுமே பைசன் சரி, கங்காரும் சரி, பைசனோ கங்காரோ ரெண்டுமே ஹெர்பிவோரஸ் தான். both are grazing the herbivores and the grassland, but different geographical area. ரெண்டுமே கிராஸ்லேண்ட்ல சாப்பிடக்கூடிய அந்த ஹெர்பிவோரஸ் தான். ஆனா ரெண்டுமே வேற வேற ஜியோகிராபிக்கல் ஏரியா இருக்கு. ஒன்னு ஆஸ்திரேலியால இருக்கு, இன்னொன்னு எங்க இருக்கு, நார்த் அமெரிக்கால இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ அட்வான்டேஜ் ஆஃப் ecological niche, it's occupied the different niche. The animal will be easy to escape from the competition. கண்டிப்பா இந்த மாதிரி இருந்தா அது வந்து ஈஸியா எஸ்கேப் ஆகும். niche will be occupied by the species, it's a favor to it, that and segregation to the niche to avoid the confusion of activity between the organism in the community, and segregation of each species into the different niche to permit that availability of resource which are the different easier segregate பண்ணிரும் அந்த each species ன்னு சொல்றாங்க. சரியா? So these are the important points regarding that. So next, concept of the community. Concept இதுல வந்து two views they have in concept. One வந்து the regarding the nature of the community வந்து the organismic concept and the individualistic concept அப்படின்னா ரெண்டு இருக்கு சார். இதுல ரொம்ப ஒண்ணு டீட்டெயிலா ஒண்ணு வேண்டாம். யாரு என்ன சயின்டிஸ்ட் யார் என்ன சொன்னாங்க மட்டும் பாருங்க. அதுக்கு மேல அங்க ஒண்ணு பெருசா இதுல கான்செப்ட் பத்திலாம் ரொம்ப பெருசாலாம் ஒண்ணு கேட்கப்படுறது கிடையாது. இதுல வந்து கான்செப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்கானிஸ்மிக் கான்செப்ட்னா the concept is described by that climate. அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. The community has all the characteristics of that organism. All the characteristics. எதெல்லாம் characteristics, development, அந்த டாமினன்ஸ், இந்த கோஆபரேஷன், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரியில விட இது ஆர்கானிஸ்மிக் கான்செப்ட். அது இண்டிவிஜுவலிஸ்ட் கான்செப்ட். இதை சொன்னவர் யாருன்னா கிளைசன் சொன்ன ஒரு சயின்டிஸ்ட். இதுதான் இதுல எக்ஸ்பிளைன் பாரு. The species are essential unit of that community. Each species behave that independently. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கிளைசன், இண்டிவிஜுவலிஸ்டிக் கான்செப்ட்னா ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. So the community is a collection of species. It requires that same environmental conditions. சரியா? அது individual species. So these are the important points regarding that concept. அதாவது கம்யூனிட்டி ecologyல வரக்கூடிய டைட்டில். இது ஃபுல்லாவே கம்யூனிட்டி ecologyல வரக்கூடிய டைட்டில். சரியா? ரைட். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அடுத்த டைட்டில் அதோட கண்டினியூஷன் தான் கம்யூனிட்டி ecologyல உள்ளதுதான். ecological succession. கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும் சார். நீங்க சிஎஸ்ஆர், கேட்டு, ஸ்லெட், ecological succession வந்து கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் ecological succession. மோஸ்ட்லி நம்ம கொஸ்டினை ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியும் சார். இந்த ஈகோடோன் அண்ட் எட்ஜ் எஃபெக்ட் இந்த ஸ்லைட் காமிக்க நினைச்சேன். அந்த ஈகோடோன், what is meant by ecotone, what is meant by edge effect, இந்த சொன்னதான் இதுல டிஸ்பிளேல காமிச்சிருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. what is meant by ecotone and edge effect அப்படின்னு சொல்லக்கூடியது. இது சக்சஷன், பிரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன். ஓகே, எஸ். இப்போ இதுல ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ecological succession சார் இதுல எப்படி பிறக்கணும் ஒரு 5 to 8 கொஸ்டின் இல்ல 10 கொஸ்டின் வச்சுக்கோங்க, அதை தாண்டாது. நானே மேக்சிமம் இதுல அந்த 10 கொஸ்டின் யூனிட் டெஸ்ட்ல இருந்து மாடல் டெஸ்ட்டுக்குள்ள நானே கேட்டுருவேன். நான் வைக்கிற டெஸ்ட்டை மட்டும் உள்ள கொஸ்டின் படிச்சாலே இந்த ecological successionல ஒரு கொஸ்டின் வந்துடும் ஷோர். சரியா? ரொம்ப ஈஸி தான், வேற ஒன்றும் ecological succession ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்னொன்னா பார்ப்போம் நம்ம. இதுல ஃபர்ஸ்ட் வந்து ecological succession அப்படின்னு என்ன சார்? Actually, the development of new community in the area. The process of development of new community of the area. ஒரு சின்ன ப்ராசஸ் நடக்குது, ஒரு ஏரியாவில் ஒரு சின்ன ப்ராசஸ் நடக்குது. தட்ஸ் ecological succession அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு ecological successionல அது நிறைய நம்ம டெஃபினேஷன் இதுல சொல்லலாம். ஓகே, தட் ஆர்டினரி அண்ட் ப்ராக்ரெசிவ் ரீப்ளேஸ்மெண்ட். பேசிக்கா ஆர்டினரி ஒரு சின்ன ப்ராக்ரெசிவ்னா ஸ்லோவா நடக்கக்கூடியது. அந்த ஒன் கம்யூனிட்டி இஸ் டு த one community by that another till that development of the stable community of that area. ஒவ்வொரு சயின்டிஸ்டும் இந்த ecological successionல டெஃபினேஷன் சொல்லிருப்பாங்க. சுமித் வித்தியாசமா சொல்லியிருப்பார். இது அப்படியே ரீப்ளேஸ், ஒரு கம்யூனிட்டி வந்து அப்படியே ரீப்ளேஸ் ஆகி இன்னொரு கம்யூனிட்டியாவே ஸ்டேபிள் கம்யூனிட்டியாவே மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. இந்த கம்யூனிட்டி அது என்ன சார்? கம்யூனிட்டி என்ன சொன்னார்? சம் ஆஃப் டோட்டல் ஆஃப் அனிமல் அஸ் வெல் அஸ் பிளான்ட் லிவிங் இன் த ஏரியா. இந்த டைட்டில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ஒரு ஏரியால ஒரு இருக்கக்கூடிய டோட்டலா இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் அனிமலை தான் நம்ம கம்யூனிட்டின்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த கம்யூனிட்டிஸ் ஆர் எனி ஏரியா, எந்த ஏரியாவான இருக்கட்டும், இட்ஸ் நாட் ஸ்டேபிள். இப்ப
உங்க ஏரியாவே எடுத்துக்கோங்க, நீங்க இருக்கிற ஏரியாவை எடுத்துக்கோங்க. அது ஒரு கம்யூனிட்டி. ஏரியானா வாழிடம். நீங்க கம்யூனிட்டின்னு வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. சரியா? நீங்க உங்க பேரண்ட் இருக்கும்போது இருந்த உங்க ஊரு இப்ப நீங்க இருக்கும்போது இருக்குதா? எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு? நீங்க அடுத்த ஜெனரேஷன் வரும்போது இன்னும் மாற்றங்கள் இருக்கு. இதுதான் சார் ecological success. சரி, இட்ஸ் நாட் ஸ்டேபிள். The changing to that one form to the another form, one community to the another community, time to time, year to year. மாறும்போது டைம் மாறும்போது அது வேற கம்யூனிட்டியா மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஈஸியா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் பாருங்க. ஒரு பாண்ட் கம்யூனிட்டி, இந்த படம் காமிச்சிருக்கேன் பாருங்க. சாரி, ஒரு நிமிஷம். இது ஃபர்ஸ்ட், இது ஒரு லேக். இது ஆக்சுவல் லேக்னு சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா பாண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரிதான். பாண்ட் ஆர் லேக். சரியா? ஒரு கம்யூனிட்டி ஃபர்ஸ்ட் இருக்குது, இந்த பாண்ட் கம்யூனிட்டி. இந்த பாண்ட் கம்யூனிட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாறுது பாருங்க. நீங்க நம்ம மெட்டீரியல் டயக்ராம் பார்க்கணும்னா அதுக்கு முந்தின பேஜ்ல இருக்கும், பாத்துக்கோங்க. இந்த பாண்ட் கம்யூனிட்டி இட்ஸ் டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு த மார்ஸ்லேண்ட். இந்த பாருங்க, இந்த இடத்துல உள்ள இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. மார்ஸ்லேண்ட் கம்யூனிட்டியா மாறுது. Then the pond gradually filled with sand, மண்ணு அதெல்லாம் உள்ள விழுகுது. இந்த பாருங்க, இப்படி உள்ள விழுகுது ஃபுல்லா. The marshland is supposed to give rise to the grassland community மாறிடுச்சு பாருங்க. ஃபுல்லா கிராஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஆல்மோஸ்ட் வாட்டர் எல்லாமே என்னச்சு, மண்ணு மூலம் ஃபுல்லா மூடிடுச்சு. இந்த ஃபென்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, கிராஸ்லேண்ட்ஸ் ஃபுல்லா கிராஸா வந்துருச்சு. இந்த கிராஸ்லேண்ட் வந்தாலே அடுத்தது என்ன செஞ்சிடும், கிராஸ்ல இருந்து சில ட்ரீஸ் ஃபார்ம் ஆயிடும். இந்த பாருங்க, அடுத்த படத்தை பாருங்க. மட் கம்ப்ளீட்டா மூடிடுச்சு, அவ்வளவுதான், கம்ப்ளீட்டா மூடிடுச்சு. அப்போ கிராஸ்லேண்ட் கம்யூனிட்டி டு ஃபாரஸ்ட் கம்யூனிட்டியா மாறுது. ஸோ த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஸோ ecological succession means a directionally and predictable. சிம்பிளா என்ன புரியும்படி, உங்க ஊர்ல ஏதாவது ஒரு சின்ன குளம் இருந்திருக்கும். ஒரு குளம்னா பாண்டு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்த குப்பைகள், அந்த மண்ணு அது விழுந்து விழுந்து அந்த பாண்டே அப்படியே மூடி இருக்கும். நீங்களே பார்த்திருப்பீங்க. உங்க ஊர்ல இங்க ஒரு பாண்டு இருந்தது, இந்த இடத்துல ஒரு கிணறு இருந்தது, அந்த கிணறையே காணோம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? The succession is caused the modification of the physical environment to increase the structural complexity during the succession. எப்படி ஒரு அக்வாட்டிக், ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமா வந்தது, completely it will be during the succession. அப்ப it's a kind of animal and plant also changed the conditionally with the success. ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டத்துல சில டைப் ஆஃப் தட் ஆர்கானிசம் இருக்கும். அதே இது ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் வந்த உடனே டோட்டலா வேற டைப் ஆஃப் ஆர்கானிசம் இருக்கும். சரியா? The diversity of that species tend to increase with the success. Maybe the microorganism, heterotrophic animals and the mixing, maximum diversity will be occurs into that. சரியா? And the generally the biomass will be increased into that. Biomass will be increased, the new habitat rich in created. Biomass increase ஆனாலே அங்க new habitat ஃபார்ம் ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? So இதுல embryogenesis of that organism, the various development of that community. இது அப்படியே அந்த வேரியஸ் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் நான் என்ன சொன்னேன், சீர். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு சார் கொஸ்டின். SERE இதெல்லாம் டெக்னிக்கல் வேர்டு, இதெல்லாம் ஆப்ஷனா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதுனா சீரியல் ஸ்டேஜ். சீரியல் நம்ம சினிமா சீரியல் சொல்றோம்ல, ஒவ்வொரு வாரம் ஒரு அதான் அது சீர்னா மாற்றம் நடந்துட்டே இருக்கும். The various developmental stage of community. இப்ப பாண்ட் ஈகோசிஸ்டம் இருந்து அடுத்தது என்னவா மாறிச்சு, நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல மார்ஸ்லேண்டா மாறிச்சு. மார்ஸ்லேண்ட்ல இருந்து கிராஸ்லேண்டா மாறிச்சு. கிராஸ்லேண்ட்ல இருந்து ஃபாரஸ்டா மாறிடுச்சு. இதுக்கு பேர் தான் சீர். The various developmental stages of a community we are getting a seer. Each stages தான் நம்ம என்ன சொன்னோம், serial stage ன்னு சொல்றோம். The first serial stage we are getting a pioneer community. Very important question sir, கேட்க வாய்ப்பு இருக்கு இந்த question. Climax. Yeah, pioneer species, climax species. இது ஒரு படம், pioneer success. ஓகே, இது கூட பார்க்கலாம். கவனிங்க, இந்த பிக்சரை பாருங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் ஸ்டேஜ் இங்க பாருங்க. இது ஒரு இதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஃபர்ஸ்ட் லேண்ட்ல உள்ளது. அப்ப இதுல என்ன சொல்லுங்க, பர்ன் லேண்ட்ஸ்கேப். இது என்ன தெரியல, பர்ன்னா தரிசு நிலம். தமிழ்ல சொன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு தரிசு நிலம், தரிசா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் தட் அந்த கம்யூனிட்டில இதுல இருந்து இந்த பாருங்க ஒரு சின்ன சின்ன கிராசஸ் ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா. தட் இஸ் கால்ட்
பயனியர் இந்த என்ன ஸ்பீசிஸோட அது பயனியர் ஸ்பீசிஸ். இந்த கம்யூனிட்டிக்கு பேர் என்ன சொல்லுவோம்? பயனியர் கம்யூனிட்டி. கேட்கலாம் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சீரியல் ஸ்டேஜஸ் we are in ecological succession. ஃபர்ஸ்ட் சீரியல் ஸ்டேஜ் எதுன்னு கேட்பாங்க? பயனியர். சரியா? இதே இது ஃபைனலா இங்க பாருங்க, நல்லா அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தது இதுல இருந்து இதுவா மாறுது, இன்டர்மீடியட் கம்யூனிட்டியா மாறுது, இன்டர்மீடியட்ல இருந்து கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியா மாறுது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த கம்யூனிட்டி we are called as a climax community. அப்ப பயனியர் கம்யூனிட்டி, கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. கேட்கலாம் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்போ ஒரு இவ்வளவு நேரம் ஒரு ஈகாலஜிக்கல் சக்சஸ் வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இந்த டீட்டெயிலா பார்ப்போம். ப்ராசஸ் ஆஃப் சக்சஷன் இதுல வந்து மொத்தம் ஒரு 6 கேட்டகரியா நம்ம இதை பிடிக்கிறோம். நியூடேஷன், இன்னோவேஷன், எஸ்டாப்ளிஷ்மெண்ட், காம்படிஷன், ரியாக்ஷன், ஸ்டெபிலைசேஷன், அப்புறம் ஒரு 6 கேட்டகரி ப்ராசஸ் ஆஃப் சக்சஸ்ல இதை நம்ம பார்க்கிறோம். சரியா? ஈகாலஜிக்கல் சக்சஸ் இது ரொம்ப ஈஸி தான். அது வேற ஒன்றும் பெருசா வந்து ஃபர்ஸ்ட் நியூடேஷன். இது என்ன வித்தியாசமா இருக்கு? அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? நடுகைன்னு சொல்லுவாங்க. அதாவது வித்தவுட் அப்படின்னு அர்த்தம். த டெவலப்மெண்ட் ஆஃப் பர்ன்ட் ஏரியா அந்த இருக்குல்ல, இதுதான் தரிசு நிலம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஃபர்ஸ்ட் இது சார். இப்ப நான் வந்து இங்க இருந்து இது வரைக்கும் நான் சொல்ல போறேன் சார். அவ்வளவுதான் சார். இதுதான் ப்ராசஸ். அதான் ப்ராசஸ். அதான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். அப்ப ஃபர்ஸ்ட் இங்க என்ன நடக்கும்? இந்த ஒரு தரிசு நிலம் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கலாம்? மேபி வால்கனைஸ் ஆயிருக்கலாம், இல்ல ட்ரவுட்டா இருக்கலாம், இல்ல டிசீஸ் அவுட் பிரேக்கா இருக்கலாம், இல்ல ஃபிளட்டா இருக்கலாம், இல்ல இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிஸ்னால ஃபுல்லா தரிசா இருக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இன்வேஷன் சொல்றது. இது வந்து இட்ஸ் மைக்ரேஷன். இன்வேஷன் மைக்ரேஷன் அட் டிஸ்போசல் ஆஃப் த கம்யூனிட்டி தட் பர்ன். இதுல இருந்து இந்த மாதிரி மாறுது பாத்தீங்களா? இதான் ரெண்டாவது இந்த மைக்ரேஷன். அப்ப இந்த மாதிரி ஃபார்ம் ஆனோடனே சில இன்செக்ட், பேர்ட்ஸ், ராட் இதெல்லாம் வந்து சில சீட்ஸ் இதெல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து மூணாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எஸ், மைக்ரேஷன் ஆஃப் அனிமல் இன் த மல்டிப்ளை இன் டு த நியூ ஏரியா. இந்த மாதிரி வந்தோடனே இங்க அனிமல்ஸ் ஃபுல்லாவே என்ன செய்யும்? மைக்ரேட் ஆகும். ஒவ்வொரு இடத்துக்கும் மைக்ரேட் ஆகும். ஈவன் த நாட் ஒன்லி அனிமல், ஈவன் சீட்ஸ், ஸ்போர்ஸ் இன் பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி. இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா பயனியர் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம இந்த இடத்த தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பயனியர் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தரிசு நிலத்துல இருந்து முதல்ல வருதுல சார், இதைதான் நம்ம பயனியர் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அப்ப இங்க வந்து ஆர்கானிசம்ஸ் எல்லாமே என்ன செய்யும்? ஃபார்ம் ஆயிரும். சில ட்ரீஸ், சில ஸ்க்ரப்ஸ், சின்ன சின்ன புற்கள் அதெல்லாம் ஃபார்ம்லாம். அடுத்தது காம்படிஷன். அப்ப இங்க இன்செக்ட் எல்லாமே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் வரணும். இந்த இன்க்ரீஸ் த இங்க என்ன செய்யும்? பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆக இட்ஸ் லீட்ஸ் டு த காம்படிஷன் அமாங் த ஆர்கானிசம். ஸோ காம்படிஷன் எதுக்காக இந்த இடத்துல காம்படிஷன் நடக்குது? இதுல ஃபார் ஸ்பேஸ்க்காக காம்படிஷன் நடக்கலாம், ஃபார் ஃபுட்டுக்காக காம்படிஷன் நடக்கலாம். சரியா? இந்த மாதிரி. அப்ப காம்படிஷன் நடந்தா the reaction will be there to increase the population. As a result, the modification of environment. இப்படி இருந்த என்வாரன்மெண்ட் அடுத்து கொஞ்சம் மாடிஃபை ஆகும். The environment will become unstable to exist. அப்ப the organism will be reacting. அப்ப environment மாறும்போது இந்த ஆர்கானிசமும் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். அப்ப நியூ வெரைட்டிஸ் will be appear. இப்படி இருந்து அது நியூ வெரைட்டிஸ், பெரிய பெரிய மரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல சீரியல் கம்யூனிட்டின்னு சொல்றது. ஏன்னா இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது பாத்தீங்களா? அவை இதுக்கு என்ன சொல்றோம்? கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், சீரியல் கம்யூனிட்டி, சீரியல் அப்படின்னு சொல்றீங்களா? சோ அடுத்த ஸ்டேஜ் போனோம்னா ஃபைனலா இங்க இருந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு போகுது பாத்தீங்களா? இது பெர்மனண்டா இருக்கும் சார் இந்த கம்யூனிட்டி. இதுதான் ஸ்டேபிள் கம்யூனிட்டி. இதுதான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. ஃபைனலா இதோட முடிஞ்சிடும், அவ்வளவுதான். கிளைமேக்ஸ் இட்ஸ் a final stage of that succession. கொஸ்டின் கேட்கலாம். ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் த ecological succession of the community we are called as climax. சினிமாவிலே கடைசியில தான் கிளைமேக்ஸ் வருது. அந்த மாதிரி சார் அவங்களை மீட் பண்ணுங்க. இல்லைன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. மீட் பண்ணுங்க, இல்ல ரிமூவ் பண்ணிருங்க. The climax is a stable. இது எப்பவுமே எப்படி இருக்கும்? ஸ்டேபிளா இருக்கும். ஸ்டேபிள் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது ஃபைனல் கம்யூனிட்டி. செல்ஃப் ப்ரிப்பேரிங், இது ஆல்மோஸ்ட் ஈக்லிபிரியமா இருக்கும். 3 மெயின் கான்செப்ட் ரிகார்டிங் தட். சரியா? இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சார். ரொம்ப போட்டு டீட்டெயிலா வேண்டாம். இந்த கிளைமேக்ஸ்ல என்னென்ன கான்செப்ட் இருக்கும் சார்னா, மோனோ கிளைமேக்ஸ் தியரி. சினிமால கிளைமேக்ஸ் வருதுல்ல சார், அத கிளைமேக்ஸ் 2-3 கிளைமேக்ஸ் இருக்கும், சிங்கிள் கிளைமேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இதையும் சொல்றாங்க. இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம், என்னென்ன தியரி, யாரு சொன்னாங்க, கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது ஹாட் ஸ்பாட் ஆஃப் த ஏரியா. The concept was proposed by Clement. யாரு? மோனோ கிளைமேக்ஸ் தியரி. அதுலயே மீனிங் இருக்கு. According to this concept, each climatic or the
geographical ஜூ கிடையாது, geographical region only one climax community, அதான் சிங்கிள் மோனோ, ஒரே ஒரு கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி இருக்கும். இதை கிளமேன் சொல்லியிருப்பார். பாலி கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி தியரி இது எனக்கு ப்ரொபோஸ்ட் பை டான்ஸ்லி. சரி, ஈகாலஜி அந்த வேர்டை சொல்லவே இருந்தான் ஏஜி டான்ஸ்லி. ஸ்டே தட் இவர் என்ன சொன்னார், டு ஆக்குபை த மெனி கிளைமேக்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி. இங்க வந்து ஒரே ஒரு கிளைமேக்ஸ் இல்லாம நிறைய இருக்கும். அப்ப தட் கண்ட்ரோல்டு பை மெனி என்விரான்மெண்டல் ஃபேக்டர், நிறைய என்விரான்மெண்டல் ஃபேக்டர் கண்ட்ரோல் பண்ணும். வாட் ஆர் தட்? சாயில் மாய்ச்சர், சாயிலோட நியூட்ரிஷன் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் எல்லாமே. So these several environmental factors, the many climax community will be established there. ஒரே ஒரு இது இருந்தா அது சிங்கிள் மோனோ கிளைமேக்ஸ், நிறைய இது கண்ட்ரோல் பண்ணா அது பாலி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கிளைமேக்ஸ் பேட்டர்ன் தியரி. இது வந்து விட்டேக்கல் சொல்லியிருப்பாரு பேட்டர்ன் தியரின்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, இந்த ஏரியா டிட்டர்மைன்ட் பை த என்விரான்மெண்டல் டோட்டல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் that will be exerted. இது 9 major factors will be involved அப்படின்னு சொல்றாரு. அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. அது வந்து ஜெனடிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈச் ஸ்பீசிஸ், ஒவ்வொரு ஸ்பீசிஸுக்கும் தனக்குள்ள உள்ள சில ஜெனடிக் ஸ்ட்ரக்சர் கூட அந்த கிளைமேக்ஸ் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ த கிளைமேட், சாயில், சைட், பயோடிக் ஃபேக்டர், ஃபயர், விண்ட், இது எல்லாமே அத கிளைமேக்ஸ் பேட்டர்னை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு விட்டேக்கர். சரியா? ஸோ திஸ் ஆர் தி அனதர் கிளைமேக்ஸோட 3 தியரி. அடுத்த டைப்ஸ் ஆஃப் சக்சஷன், இது ஏற்கனவே சொன்னதுதான். 2 இம்பார்ட்டன்ட் இந்த மேல டைட்டில் போட்டிருக்கு பாருங்க. ஒன்னு வந்து பிரைமரி சக்சஷன், இன்னொன்னு வந்து என்னன்னா செகண்டரி சக்சஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? பிரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன், இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். மேக்சிமம் மீனிங் கேட்க வாய்ப்பு இருக்கு, சரியா? த டெவலப்மெண்ட் ஆஃப் கம்யூனிட்டி, ஆக்சுவலா பிரைமரி சக்சஷன் சொன்ன வந்து லைஃப்லெஸ் இல்லைன்னா பவுண்ட் ஏரியா. இந்த லைஃப்லெஸ் என்ன சொல்றோம், இதுதான் பிரைமரி கம்யூனிட்டின்னு சொன்னாவே. இவ்வளவு நேரம் இதை தான் சார் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பண்ணது ஃபுல்லாவே இதுதான். சரியா? பிரைமரி கம்யூனிட்டினாவே இந்த மேல டைட்டிலே இருக்கு பாருங்க, அதுக்கு மேலதான் டைட்டிலே இருக்கும். பிரைமரி கம்யூனிட்டி அதுக்கு மேலதான் டைட்டிலே இருக்கும். அப்ப என்ன மீனிங்? ஒரு தரிசு நிலம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இல்லைன்னா யூஸ்லெஸ். த டெவலப்மெண்ட் ஆஃப் த கம்யூனிட்டி எங்க இருந்து டெவலப் ஆகுது? ஒரு தரிசு நிலத்துல இருந்து டெவலப் ஆகுது பாத்தீங்களா. ஆர் பவுண்ட் ஏரியா, ஆர் லைஃப்லெஸ் ஏரியா, தட் இஸ் எ பிரைமரி சக்சஷன் சொல்றோம். பிரைமரி கம்யூனிட்டில இருந்து பிரைமரி சக்சஸ் இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. The first group of organisms initiate the ecological succession, that is called pioneer community. கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதே தான் திரும்ப சொல்ல போறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன கலரேஷன் ஆஃப் த நியூலி எக்ஸ்போஸ் டு தட் ஐலண்ட். ஒரு ஐலண்ட்ல பேஜ் நம்பர் 54ல மெட்டீரியல் டயக்ராம் இருக்கு பாருங்க. ஒரு ஐலண்ட் இருக்குது. the development of community in the rock, first ஒரு ஐலண்ட்ல ஒரு ராக் ஃபார்ம் ஆகுது. சரி, இட்ஸ் another example of the pioneer primary succession. சோ அப்ப the rockல ஃபர்ஸ்ட் ராக் தான் இருக்கும். And first of all that invade into that, அதுல சின்ன லைக்கன்ஸ் ஃபார்ம் ஆகுது பாருங்க. பிக்சர் பேஜ் நம்பர் 54ல பாருங்க. லைக்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். அத பைனியர் கம்யூனிட்டின்னு சொல்றோம். ஏன்னா இங்க வந்து நான் சின்ன சின்ன ஸ்க்ரப் புட்கள் ஃபார்ம் ஆகுது, அத பைனியர் கம்யூனிட்டி சொல்றோம். இங்க நிலத்துல வச்சு டெரஸ்ட்ரியல்ல சொல்றேன், அங்க அக்வாட்டிக்ல சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணு. அது டெரஸ்ட்ரியல் தான், ஒரு ராக்க வச்சு சொல்றாங்க. So அதுக்கு அடுத்து the course of the time the moss will be appears, that moss will be out of that herbs, shrubs and finally trees. அப்ப இதே தான் இங்க சொன்னதுதான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்தடுத்து போகும்போது ஃபைனலா ட்ரீ வந்துருது பாத்தீங்களா. இதுதான் பிரைமரி சக்சஷன். ஒண்ணுமே இல்லாத இடத்துல பக்காவா ஒரு ஈகோ சிஸ்டம் வந்துடும். இதுதான் பிரைமரி சக்சஷன். இதே செகண்டரி சக்சஷன் எப்படின்னா, நல்லா கவனிங்க, செகண்டரி சக்சஷன் சொல்றது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. So the development of community in the area நல்ல டெவலப் ஆகி தான் இருக்கும். ஆல்ரெடி இட்ஸ் வில் பி ஆக்குபைட் த வெல் டெவலப்டு கம்யூனிட்டி, லைக் எது கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி மாதிரி வெல் டெவலப்டு கம்யூனிட்டியா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்படி கிளைமேக்ஸ் கம்யூனிட்டியா இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், செகண்டரி சக்சஷன் சொல்றோம். டெவலப்ட் ஆஃப் தட் கம்யூனிட்டி in the area which are already occupied by the well developed community, secondary succession. அப்ப இதுல என்ன சார் நடக்க போகுது? கீழ ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க, ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. The development of community cut off the trees. அதாவது ஒரு ஃபாரஸ்ட், இது ஒரு ஃபாரஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபாரஸ்ட் ஃபுல்லா என்ன செய்யும், கட் பண்றோம். கம்ப்ளீட்டா அப்படி ஃபாரஸ்ட் ட்ரீ ஃபுல்லா கட் பண்றோம். abundance of the crablands, I mean plugged into that. The example for secondary succession கேட்கலாம் கொஸ்டின். செகண்டரி சக்சஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சோ அப்ப based on the dominant species of the community, the success that classified into that. இதுல ரெண்டு டைப் சொல்லலாம். ஒன்னு ஆட்டோட்ரோபிக் சக்சஷன், ஹெட்ரோட்ரோபிக் சக்சஷன். சரியா? ஃபாரஸ்ட் நல்லா ஏதோ ஃபுல்லா வெட்டிட்டோம், திரும்ப அதுல இருந்து ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் நம்ம சொல்றோம். ஆட்டோட்ரோபிக் சக்சஷன்னா
generally the characterized by that the dominant in autotrophic organism. அப்படி என்ன சார், பிளான்ட் வந்து அங்க டாமினண்டா இருக்கும், அது ஆட்டோட்ரோபிக் சக்சஷன். சக்சஷன் பிகின் predominant in inorganic environment. அது ஹெட்ரோட்ரோபிக் சக்சஷன் சொல்றது என்னன்னா, the characters will be dominant in heterotrophic organism, that is called animals. இது வந்து ஆர்கானிக் என்வாரன்மெண்ட்ல இருக்கும். ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் ஒரு டேபிள் பேஜ் நம்பர் 55ல கொடுத்துருக்கேன் பாருங்க. பிரைமரி சக்சஷன், செகண்டரி சக்சஷன் சொல்லிட்டு ஒரு நிமிஷம். எஸ், பிரைமரி சக்சஷன். இந்த இதுவும் ஒரு டேபிள் தான். பிரைமரி சக்சஷன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரு பிரைமரி சக்சஷன் எப்படி இருக்கும், டெவலப்மெண்ட் இந்த ஒரு பரினியர், இது வந்து ஆல்ரெடி டெவலப்பிங் த டிஸ்ட்ரிபியூட்டட் ஏரியா. சரியா, இட்ஸ் இனிஷியல் டியூ டு த பயாலஜிக்கல் ஆஃப் த எக்ஸ்டர்னல். இது வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் ஒன்லி, நோ சாயில். இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இவெல்லாம் சொன்னாதான் அங்க டிஃபரன்ஸா கொடுத்துருப்பாங்க. சரியா, ரைட். ஸோ இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். சப்போஸ் ஈகாலஜிக்கல் சக்சஷன்ல சார் ஒரு 10 மினிட்ஸ் கூட எடுத்துக்கிறேன். ஈகாலஜிக்கல் சக்சஷன்ல இது நான் வரைக்கும் கொஸ்டின் கேட்கலன்னா அடுத்த 3 கொஸ்டின் சார். இந்த 3 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் டிஆர்பிக்கு வரும். 3 கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் டிஆர்பி கன்ஃபார்ம், அது நோ டவுட். சரியா, சோ இந்த 3 கொஸ்டினுமே மேக்ஸிமம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இந்த 3 கொஸ்டின் தான் சார் வருது. இந்த 3 கொஸ்டின் தான் ரிப்பீட்டடா வரக்கூடியது. சரியா, அது என்னன்னா பாப்போம். பேட்டர்ன் ஆஃப் சக்சஷன். The 3 different pattern of succession is that based on that the place where the succession. சரியா, இதுல நல்லா கவனிங்க. இதுல இந்த வேர்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல டெக்னிக்கல் ஆல்சோ கால்ட் அஸ் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஜிராக், ரெண்டாவது வந்து அதுலயே மீனிங் வந்துருக்கு சார், ஜீரோ ஃபைட்ஸ், வறண்ட நிலம் இல்ல ஜீரோ சீன்னு சொல்றது. அடுத்தது வந்து ஹைட்ரா அப்படின்னாவே என்ன மீனிங் உங்களுக்கு தெரியும், வாட்டர், ஹைட்ரா. அடுத்த தேர்ட் வந்து இந்த மேக்ஸிமம் இந்த 2ல தான் சார் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து மீசார் இல்ல மீசோர். இந்த 3 தான். சரியா, இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜிராக் அஜரோசிஸ், த சக்சஷன் பிகின் த ட்ரை பிளேஸ். இது அது ஜீரோ ஃபைட்ஸ்னா வறண்ட நிலம், ட்ரை பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. த சக்சஷன் வில் பி ஸ்டார்ட், அப்ப வறண்ட சக்சஷன் வில் பி ஸ்டார்ட் இன் த ராக், வறண்ட நிலத்துல, பாலைவனம் அந்த மாதிரி. அப்ப ஒரு வறண்ட நிலத்துல இருந்து, தரிசு நிலம் சொல்றோம் பாத்தீங்களா, ஒரு தரிசு நிலத்துல இருந்து கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், ஒரு நார்மலா ஒண்ணுமே இல்லாம தரிசா இருக்கும் பாருங்க, அதுல இருந்து பக்காவா ஒரு ஃபாரஸ்ட் வருது பாத்தீங்களா, இதுதான் ஜீரோ. வறண்ட நிலத்துல இருந்து நல்ல செழிப்பான இதவா மாறுது பாத்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. சோ த சக்சஷன் வில் பி ஸ்டார்ட் இன் த ராக். த பைனியர் கம்யூனிட்டி, த ராக் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதே தான் வருது, லைக்கன்ஸ் ஃபார்ம் ஆகும். இட்ஸ் கோர்ஸ் ஆஃப் த டைம் த லைக்கன்ஸ் டிஸ்டிங்விஷ் த ராக் இன் த சாண்ட் பிகின் டு அப்பர். அப்ப அதுல இருந்து லைக்கன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த மண்ணை, அந்த ராக்கை வந்து எப்படி பீடோஜெனிசிஸ் சொல்லுவோம்ல, ஃபார்மேஷன் ஆஃப் சாயில். அப்ப சாண்ட் ஃபார்ம் ஆகும். And mosses will be begin to appear, and herbs, sand vandona herbs, shrubs, it come out that. After that scrubs vantaleve enna aachu, at the trees vandu. Finally forest community will be occurs. idhukku per da ஜிராக். அது ஜீரோ ஃபைட்ஸ் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஜீரோ ஃபைட்ஸ் அப்புறம் வறண்ட நிலத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் கஷ்டம். அடுத்தது ஹைட்ராக். அப்ப ஹைட்ரோனாவே என்ன மீனிங்னா வாட்டர், அவ்வளவுதான். அங்க என்ன சொன்னோம்னா அது ஜஸ்ட் ஆப்போசிட் சார். அப்ப the succession will be start in water. அங்க dry place சொன்னேன், இங்க வாட்டர், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப இங்க எப்படி சார்னா கொஞ்சம் இதுவும் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாண்ட் எடுத்துக்கிடுவோம், குளம். So first of all the pond is filled with water. உங்களுக்கு தெரியும், நல்லா ஏற்கனவே படம் நம்ம பார்த்ததுதான். ஃபுல்லா என்ன செய்யும், குளம் ஃபுல்லாவே வாட்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் த ஆர்கானிசம், வாட்டர்ல என்னென்ன இருக்கும், த பாண்ட் எவரிதிங் இஸ் பிளாங்க்டன்ஸ். இதுல ஃபுல்லா பிளாங்க்டன்ஸ், மைனர் பிளாங்க்டன்ஸ், மேஜர் பிளாங்க்டன்ஸ், மைக்ரோ பிளாங்க்டன்ஸ், ஜூ பிளாங்க்டன்ஸ், பைட்டோ பிளாங்க்டன்ஸ் இருக்கும். அதான் பைனியர் கம்யூனிட்டி. பைட்டோ பிளாங்க்டன்ஸ்ல இருந்து ஜூ பிளாங்க்டான் வரும். ஏன்னா அதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்ல பைட்டோ பிளாங்க்டன்ஸ்ல இருந்து. சரியா, அந்த ஜூ பிளாங்க்டான் என்ன தெரியும், பைட்டோ பிளாங்க்டனை சாப்பிடுறது ஜூ பிளாங்க்டன்ஸ், பரமேசியம், அமீபா, யூக்ளினா, அது சொல்லலாம். இந்த ஜூ அதே மாதிரி இது நார்மலா இது பிளாங்க்டான் வர மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்ஸ் என்ன செய்யும் அடுத்தது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிரப்ஸ், சின்ன சின்ன பிளான்ட்ஸ் இந்த ஏரியால.
சரியா? அதுல இந்த ஏரியா மீன்ஸ் வாட்டர்லயே நான் சொல்றேன். இதுலயே உள்ளேயும் இந்த சப்மர்ஜ்டு, அதாவது தண்ணிக்குள்ளேயே சில பிளான்ட்ஸ் இருக்கும். சப்மர்ஜ்டு பிளான்ட், இந்த வால்சினேரியா, யூட்டிகுலேரியா, அந்த சிலது கொடுக்கும். சில பிளான்ட்ஸ் வந்து ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸா இருக்கும். சப்மர்ஜ் பிளான்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வாட்டர் மட்டும் தான் இருந்துச்சு சார். அடுத்து சப்மர்ஜ் பிளான்ட் இருக்குது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. தட் இஸ் கால்ட் சக்சஷன். ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸா இருக்கும். அப்ப பிளாங்க்டான்ஸ், plants, the ponds, the organic matter, everything will be rich. அப்ப finally that BOD மாதிரி சொல்லுவோம்ல, biological oxygen demand நடக்கும் ஃபைனலா. So the vegetation வந்து ஓவரா growth ஆயிரும். கம்ப்ளீட்டா வெஜிடேஷன் growth ஆயிரும். அப்ப இருக்கிறது அந்த பிளாங்க்டான்ல இருந்து nymph, dragonfly, damselfly, mayfly, some crustaceans, அதுல இருந்து coelentrates, இதுல இருந்து phytoplanktonல இருந்து zooplanktonல இருந்து அடுத்தது சில crustaceans ஃபார்ம் ஆகலாம். crustaceanல இருந்து சில coelentrate ஃபார்ம் ஆகலாம். coelentrateல இருந்து carnivorous fishes ஃபார்ம் ஆகலாம். சரி, இப்படிதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஃபார்ம் ஆகும். சரியா? அப்ப பாண்ட் ஈகோசிஸ்டம் ஃபிஷஸ் வந்தாலே ஆல்மோஸ்ட் ஸ்னேக் அண்ட் டர்டைல்ஸ், ஃபிஷஸ் இது எல்லாமே வந்தாவே வந்து ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான், கிளைமேக்ஸ் கம்யூனிட்டிக்கு வந்துட்டோம். ஏன்னா ஒரு பைட்டோபிளாங்க்டன் ஆரம்பிச்சு ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துட்டோம்ல. The pond community will be produced that when the food. அப்ப bottom of that things நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், gradually will be shallowed into that, shallow and submerged aquatic plants. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா at the float இது வந்து அப்படியே டேமேஜ் ஆகும். at the floating plant டேமேஜ் ஆகும். rooted இதெல்லாம் அப்படியே என்ன அப்படியே rooted plant-ஆ மாறிடும். அந்த சாயில அப்படியே rooted plant-ஆ மாறும். it emerge into that aquatic plants-ஆ மாறிடும். and புதுசா plants ஃபார்ம் ஆகும். இதுல இந்த வந்து சைட்ல ஃபுல்லா புதுசா நிறைய பிளான்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? அந்த அப்ப என்ன ஆகும்னா இங்க உள்ள அனிமல்ஸ் ஃபுல்லாவே ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி வரும். சோ அப்ப இங்க பிளான்ட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் அப்படியே வந்த உடனே அடுத்து வேற கம்யூனிட்டி, வேற சில அனிமல்ஸ் வர ஆரம்பிச்சிடும். லைக் பேர்ட்ஸ், கிங்ஃபிஷர்ஸ், அது மாதிரி சில டக்ஸ், அந்த மாதிரி will be appear into that. More and more it's a silt will be deposited that. இது அப்படியே மண்ணு அதெல்லாம் விழுக the marshland அப்படியே அக்வாட்டிக் வந்து என்னவா மாறும்? மார்ஷ்லேண்டா மாறிடும். so the land will be அப்படியே ஃபைனலா அப்படியே கம்ப்ளீட்டா வாட்டர் ஃபுல்லா மூடிடும். இங்க லேண்டாவே மாறிடும். so aquatic animal everything will be disappear. இங்க எல்லா அனிமலும் அக்வாட்டிக் அனிமல் ஃபுல்லா disappear ஆயிரும். and it will be appear into the trees. இதுல இருந்து என்ன செய்யும்? நிறைய அப்படியே ஒரு ட்ரீஸா ஃபார்ம் ஆகி ஃபைனலா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமா, ஒரு அக்வாட்டிக் ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டம் ஃபைனலா என்னவா மாறிடும்? ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், ஃபாரஸ்ட் கம்யூனிட்டியாவே மாறிடும் கிளைமேக்ஸ்ல. இதுதான் என்னது? ரெண்டாவது கேட்டகரி, ஹைட்ரோ. அப்ப வாட்டர்ல இருந்து டெரஸ்ட்ரியலா மாறிடும். சிம்பிளா சொன்னா ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமா மாறிடும். தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். அடுத்து மூணாவது மிசாக். இது என்னன்னா, this is a succession intermediate between இந்த ரெண்டுக்கு இன்டர்மீடியட் சார். இது ஜிராக் அண்ட் ஹைட்ராக். it occurs the place with moistureல நடக்கும். இங்க என்ன சொன்ன ரொம்ப ட்ரைல நடக்கும். இங்க என்ன சொன்ன ரொம்ப அக்வாட்டிக்ல வாட்டர்ல நடக்கும். இது எங்க நடக்கும்னா மாய்ஸ்சர்ல நடக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கிடையாது. சரியா? சோ இந்த 3 கொஸ்டின்ல இருந்து மோஸ்ட்லி இந்த 2 கொஸ்டின்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். நோ டவுட், மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சக்சஷன். இது எதுக்கு சார் இந்த மாதிரி நடக்குன்னா, இட்ஸ் கிரியேட் த ஸ்டேபிள் கம்யூனிட்டி, ecological successions. It's a fluctuation of the physical environment, maybe stable and climax community, the ability to the buffer to control the physical force like water, temperature, அதெல்லாம் அது வந்து it's an important role for slow disposal of the animal. ஒரு அனிமல் வந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகிறதுக்கு ஒரு இது ecological succession ஒரு சிக்னிமெண்டா இருக்கு. அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பயோம் சொல்றது. பயோம் அப்படின்னா it's a large terrestrial ecosystem having that dominant climax vegetation. வெஜிடேஷன் ஹார்விங் அப்படின்னா வளரும் தாவரங்கள்னு அர்த்தம் சார். சிம்பிளா சொன்னா அது வந்து வெஜிடேஷன் பர்டிகுலர் கிளைமேக்ஸ்ல. அப்ப இது எப்படி இருக்கும்? த பயோம் த டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், கிளைமேக்ஸ் வந்து பிளான்ட் கம்யூனிட்டி. த பர்டிகுலர் கிளைமேட்ல அதுல மெகா ஈகோசிஸ்டம் அந்த லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியாஸ், லார்ஜ் இது வந்து கிளைமேக்ஸ்ல வந்து வெஜிடேஷனாவே ஆஃப்டர் தட் ஃபுல்லி வெஜிடேஷன் தான். சிம்பிளா ஏற்கனவே சொன்னதான். த பயோம் டாமினன்ட் த கிராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாண்ட் ஈகோசிஸ்டம் இருக்கும், அடுத்து கிராஸ் லேண்ட் ஈகோசிஸ்டம் மாறும், அடுத்து ட்ரீ லேண்டா மாறும். ட்ரீயா மாறிட்டா தட் ஃபாரஸ்ட் பயோமா மாறிடும். சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறுது கிராஸ்லேண்ட் பயோம்ல இருந்து. ஏன்னா திடீர்னு ஃபாரஸ்ட் வர முடியாது. ஃபர்ஸ்ட் கிராசஸ், ஸ்க்ரப்ஸ் அதெல்லாம் வந்த பிறகுதான் ஃபாரஸ்ட் வர முடியும். சரியா? சில எக்ஸாம்பிள் ஆஃப் த பயோம்ஸ் இங்க சொல்லியிருக்காங்க. டெசர்ட், கிராஸ்லேண்டு அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மற்ற ஈகோசிஸ்ல மற்ற ஸ்மாலர் பயோம்ஸ் எதை சொல்றோம்னா, ஸ்மாலர் தென் பயோம்ஸ் இருந்தா
சில லார்ஜரும் இருக்குது. சகாரா பாலைவனம் இருக்கு பாத்தீங்களா? சகாரா பாலைவனம் இது ஒரு ஈகோ சிஸ்டம் தான், ஒரு கம்யூனிட்டி. சகாரா டெசர்ட் வந்து இருக்கலே இந்த ஈகோ சிஸ்டம் த லார்ஜஸ்ட் ஈகோ சிஸ்டம் சொல்லுவோம். இதே இது சாதாரண நம்ம வீட்டுல வச்சிருக்கிற ஒரு ஸ்மால் பாட், அதாவது வீட்டுல ஒரு சின்ன ஒரு செடி வச்சிருப்போம், ஒரு சின்ன ஒரு செடி பாட்ல வச்சிருப்போம், சரியா? அதை நம்ம அதே ஒரு ஸ்மால் ஈகோ சிஸ்டம் தான். அது எல்லாமே இருக்கும், லிவிங் ஆர்கானிசம்ஸ், நான் லிவிங் எல்லாமே இருக்கும், அது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் ecological success. சொல்றது சரியா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இது பேஜ் நம்பர் 60 எடுங்க, 60. இது ஏற்கனவே இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததான் சார், புதுசு ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயம் தான். இதுல மத்த இன்னும் 10 மினிட்ஸ் மட்டும் இது அடிஷனல் பாயிண்ட். ஜஸ்ட் நீங்க இதோட ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை ஃபுல்லாவே நீங்க ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்யூனிட்டி ஈகோ சிஸ்டத்துல பேஜ் நம்பர் 60 வாங்க. ஏற்கனவே நடத்தினதா இது எல்லாமே. நேச்சர் ஆஃப் த கம்யூனிட்டி 2, சரியா? கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர் அண்ட் அட்ரிபியூட்ஸ்ல இதுல என்னென்ன ஸ்ட்ரக்சர், இது வந்து அனலிட்டிக்கல் கேரக்டர் அண்ட் குவான்டிடேட்டிவ் கேரக்டர் இருக்கு. இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. குவான்டிடேட்டிவ் கேரக்டர்ல பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கோங்க சார். மெட்டீரியல் பேஜ் நம்பர் 60. The frequency, the number of the sampling unit, we can calculate that. I mean, density of the numerical strength of the species, the community. சும்மா அந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை, பெருசா ஒன்று வேண்டாம். ஓகேவா? ரைட். அதே மாதிரி அடுத்ததுல நம்பர் ஆஃப் த சாம்பிள் யூனிட் வித் தட் ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் கேரக்டர்ல இதுல பிசியோகெனி நிறைய சில டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு. இந்த டேர்ம் மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும், வேற ஒண்ணு. பினாலஜி என்னது, ஸ்டாட்டிக் ஏற்கனவே பார்த்த டேர்ம் தான். ஸ்டாட்டிஸ்பிகேஷனு, அபண்டன்ஸ், சோசியபிலிட்டி, விட்டலிட்டி, லைஃப் ஸ்பேன், லைஃப் ஃபார்ம்ஸ், சரியா? இது எல்லாமே. நெக்ஸ்ட் இதுல இது வந்து பீனோஃபைட்ஸ், இது வந்து கொஞ்சம் பாட்னிக் ரிலேட்டடா, இது ஃபுல்லா கொஞ்சம் பாட்னிக் ரிலேட்டடா இருக்கும். சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சிந்தட்டிக் கேரக்டர்ஸ் இதுவும் ஒன்ஸ் ரீட் பண்ணி விடுங்க. அதுல 2 பர்சன்ஸ் கன்சர்ன் 2 இருக்குது, ஃபெர்டிலிட்டி as well as dominance of the species. இதிலும் சில ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கோம், ஒன்ஸ் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். Value index, what is meant by the important value index to obtain that adding the relative density, relative frequency, relative dominance, page number 61ல இருக்கும் பாருங்க. Methods of community studies, இதுல மொத்தம் 3 மெத்தட் படிக்கிறோம். என்ன மெத்தட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ளோரிஸ்டிக் மெத்தட், பிசியோகெமி மெத்தட் அண்ட் ஃபைட்டோஸ்கோபிக் மெத்தட்னு 3 மெத்தட் இருக்கு, பார்த்துக்கோங்க. யூனிட் ஆஃப் வெஜிடேஷன் அண்ட் கிளாசிபிகேஷன் ஆஃப் கம்யூனிட்டி, இது பிளான் ஃபார்மேஷன், அசோசியேஷன், இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க சார். லெவல் ஆஃப் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி அண்ட் மெஷர்மெண்ட், இது இந்த கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, விக்டேக்கர் ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னாங்க, ஸ்பீசிஸ் ரிச்னஸ், அதை பத்தி இங்க சொல்லிப்பாங்க. சிம்பிள். சிம்சன் யார் யார் என்ன சொன்னாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சிம்சன் இண்டெக்ஸ் என்ன, சோனன் இண்டெக்ஸ் என்ன, அது பார்த்துக்கோங்க. இதுல இது ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல நம்ம 9வது யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலா படிச்சிருக்கோம். அதாவது there is a 3 index of the ecologist, alpha diversity, beta diversity, gamma diversity, சரியா? இது ஏற்கனவே நம்ம பார்த்ததுதான், நல்லா கவனிங்க. பயோடைவர்சிட்டி, எஸ், பயோடைவர்சிட்டில வரும், சரியா? இந்த மாதிரி ஒரு 3 இது இருக்கு வச்சுக்கோங்களேன். இது ஏ, இது பி, இது சி. படம் பத்தி ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன், 9th யூனிட்ல இருக்கும். ஆல்பா டைவர்சிட்டினா the diversity within the a particular ஏரியால the animals வந்து டைவர்சிட்டி நடக்கும். இதுக்குள்ளேயே இப்ப ஏன்னா இது ஒரு ஆல்பானா இதுக்குள்ளேயே நடக்கும், அந்த ஈகோ சிஸ்டம் ஆர் கம்யூனிட்டி. ஏ கம்யூனிட்டிக்குள்ளேயே ஈகோ சிஸ்டத்துக்குள்ளேயே மைக்ரேட் ஆயிட்டு இருக்கும், சரியா? வித்தின் த ஈகோ சிஸ்டம் that particularly the diversity will be occurs, that is called alpha diversity, சரியா? beta diversity na between that ecosystem, between the ecosystem 2 இப்ப A and B ன ஒரு ecosystem இருக்கு, இதுக்கு நடுவுல வந்து என்ன செய்யும், டைவர்சிட்டி நடந்தா இதுக்கு பேர் தான் பீட்டா டைவர்சிட்டி அப்படின்னு சொல்றோம். காமா டைவர்சிட்டினா எல்லாத்துலயும் இங்க இருந்து இங்க போகும், இங்க இருந்து இங்க போகும், இப்படி எல்லாமே நடக்கும். the overall diversity of the different ecosystem of the region we are called as gamma diversity, சரியா? சோ இது நான் இங்க ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்கேன். பக்காவா 9th யூனிட்ல ரொம்ப டீடைலா பிக்சரோட கொடுத்திருப்பேன், அதை நீங்க பாத்துக்கோங்க, சரியா? மற்றபடி ஸ்பீசிஸ் ரிச்னஸ் பத்தின ஒரு சும்மா ஒரு டேப், அதாவது இந்த கிராஃப் வந்து ஸ்பீசிஸ் நிறைய இருந்தா நிறைய டாட்ஸா கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. ஈகோடோன், எட்ஜ் எஃபெக்ட்டை பத்தி ரொம்ப டீடைலாவே நம்ம பார்த்திருக்கோம். அது நீங்க திரும்ப நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான், ஒன்ஸ் ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும். அதுக்கடுத்து ஈகாலஜிக்கல் சக்சஸ் பேஜ் நம்பர் 63ல இருக்கு பாருங்க, அங்க ரொம்ப டீடைலா பார்த்துட்டோம் சார். இது ஒன்ஸ் நீங்க ரீட் பண்ணுங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் இதெல்லாம். பேஜ் நம்பர் 63, 64 ஏன்னா கொஞ்சம் சிலது வந்து
அந்த வேர்டிங் மூலம் ஈஸியா புரியும்படி சில பேசிக்கா சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 64ல நான் சொன்னல ஒரு 3 முக்கியமானது இருக்குன்னு சொன்னல. ஹைட்ரோசர், அதாவது ஹைட்ரோனா அதுல இந்த பைட்டோ பிளாங்டான், பேஜ் நம்பர் 64 கீழே பாருங்க. பைட்டோ பிளாங்டான் அண்ட் ரூட்டட் சப்மர்ஜ் ஸ்டேஜ் அட் ரூட்டட் ஃபிளாட்டன்டிஸ் வரும். அதுக்கு அடுத்து வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து கடைசியில ஃபாரஸ்ட் ஸ்டேஜ் வரும். இது சக்சஷன் ஆஃப் த பாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய. ஓகே ரைட். அதுக்கு அடுத்து வந்து இதுல பேஜ் நம்பர் 65ல ஈஸியா ஒரு 2 டேபிள்ல சொல்லி, இது மேல உள்ளது வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் சக்சஸ் ஆஃப் ஹைட்ரோ. ஹைட்ரோனா என்ன சொல்லிட்டேன்? வாட்டர். நல்லா மன்னிச்சவங்க, ஹைட்ரோஸ்னா வாட்டர். இதுல நல்லா கவனிங்க, பேஜ் நம்பர் 65ல ஒரு டேபிள் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் சக்சஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபைட்டோ, நான் ஏற்கனவே சொன்னதுதான் சார், இங்க டேபிள் ஃபார்ம்ல இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்னும் வித்தியாசம் கிடையாது. பாருங்க, ஃபைட்டோ பிளாங்டான். ஃபைட்டோ பிளாங்டான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கீழே இருக்கு. இப்போ ஃபைட்டோ பிளாங்டான்ல வாட் ஆர் த ஃபைட்டோ பிளாங்டான்ஸ்? ரூட்டட் சப்மர்ஜ்டு ஸ்டேஜ்ல என்னென்ன பிளான்ட்ஸ், ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல என்னென்ன பிளான்ட், அந்த மாதிரி ஒவ்வொன்னு என்ன செஞ்சிருக்கோம், எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். சோ இதுல என்ன வேணா கேட்க வாய்ப்பு இருக்குன்னா கொஸ்டின், சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் கரெக்ட் சீக்வன்ஸ் மாதிரி இப்படியே வரிசையா இப்படி கொடுத்துட்டு இது வந்து என்ன கம்யூனிட்டி எந்த சக்சஸ்ல வரும் கேட்கலாம், கேட்க வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? அதே மாதிரி லித்தோனாவே 0 நாள் 2 1 தான் சார். லித்தோனாவே மட், இது அதே மாதிரி தான். கீழே அந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு, டேபிள் கொடுத்துருக்கு, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, அவ்வளவுதான். வேற நம்ம சொன்ன விஷயம் தான் அங்கேயும் இங்கேயும் உள்ள விஷயங்கள். சரி, அடுத்தது பாத்தீங்களா, இந்த 2 இதுல 2 தான், ஃபர்ஸ்ட் 2 தான் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது நீங்க பாத்துக்கோங்க. ஸ்டேபிள் ecosystem stability-னா the abundance of the keystone species சொல்லுவாங்க. ஒரு ஃபைனலா ஒரு ஸ்டெபிலிட்டியா இருக்கும்ல, the species rich in a community of that, அதான் keystone species ன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கான்செப்ட் ஆஃப் கிளைமேக்ஸ், அதான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. கிளைமேக்ஸ் கம்யூனிட்டினாவே அது என்ன ஒரு கம்யூனிட்டி, பாண்ட் ஈகோசிஸ்டம் ஃபாரஸ்டா மாறினாலும் சரி, இல்ல ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் பாண்டா மாறினாலும் சரி, இல்லைன்னா ஒரு தரிசு நிலம் ஒரு ஃபாரஸ்டா எப்படி மாறினாலும் சரி, கிளைமேக்ஸ்ல வரதான் கிளைமேக்ஸ் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியது. அது ஃபுல்லாவே இங்க கீழே சொல்லியிருக்கேன். அதையும் இந்த டிஃப்ரெண்ட் அந்த கிளைமேக்ஸ் வந்து எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் வச்சுதான் சொல்லியிருக்காங்க. ஈகாலஜிக்கல் அட்ரிபியூட்ஸ், டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் அண்ட் மெச்சூர் ஸ்டேஜ். ஒரு மெச்சூர் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும், அதுல கம்யூனிட்டி எனர்ஜெட்டிக்ஸ், கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர், கம்யூனிட்டி லைஃப் ஹிஸ்டரி, நியூட்ரியன் சைக்கிள்ஸ், ஓவரால் அந்த மாதிரி ஒரு டேபிள் போட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் ஈகாலஜிக்கல் சக்சஸ். சரியா? போதும் இன்னைக்கு. இதுல ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு கொஸ்டின் தான் சார் நடத்திருக்கோம். ஓப்பனா சொன்னா டிஆர்பில இன்னைக்கு நடத்தினது ஒரே ஒரு கொஸ்டின் தான். அந்த ஒரு கொஸ்டின் ரிலேட்டட் அபவுட் தட் ஈகாலஜிக்கல் சக்சஸ், அதாவது கம்யூனிட்டி ஈகாலஜில ஈகாலஜிக்கல் சக்சஸ் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். சரியா? ஒரு கொஸ்டின் வரும், நான் திரும்பவும் சொல்றேன். இதுல கொஸ்டின் வந்து சிம்பிளா கேட்டா ஏஜ் எஃபெக்ட், ஈகோடோன் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. மெயினா ஈகாலஜிக்கல் டிஆர்பி எக்ஸாம்ல நான் சொல்றேன், மெயினா டிஆர்பி எக்ஸாம்ல ஈகாலஜிக்கல் சக்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். நான் வந்து எல்லா டைட்டிலும் கேட்பேன், ஏன்னா நிறைய கொஸ்டின் எடுக்கிறவா நிறைய டைட்டில் எடுப்பேன். ஈகாலஜி சக்சஸ்ல அந்த 2 கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ மொத்தமே நம்ம ஈகாலஜில 3 டாபிக் தான் பார்த்திருக்கோம், 3 சப் டாபிக் பார்த்திருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம ஈகோசிஸ்டம் ஈகாலஜி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது என்னன்னா ஈகோசிஸ்டம் ஈகாலஜி. இதுல மேக்சிமம் ஓல்டு சிலபஸ், இந்த நீங்க ரெக்கார்டர் கிளாஸ் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ecosystem, what is mean by ecosystem function, energy flow, mineral cycle, carbon, nitrogen, phosphorus. சரியா? அதுல எக்ஸ்ட்ரா நான் சிலது சொல்லியிருப்பேன் சார், அதை நீங்க விட்டுருங்க. சரியா? நீங்க புது சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இந்த 3 மட்டும் நல்லா பார்க்கணும் நீங்க கிளாஸ். மற்றது அதுல மேபி நீ வரக்கூடிய டெஸ்ட்ல வேற ஏதாவது சல்பர் அதுல தான் நான் ரொம்ப கொஸ்டின் கேட்க மாட்டேன். சரியா? பிரைமரி ப்ரொடியூசர் யாரு, செகண்டரி ப்ரொடியூசர்ஸ், டீகம்போசர்ஸ், இது ஃபுல்லா வரும். சரியா? இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. அதுக்கடுத்து ஈகோசிஸ்டம் ஈகாலஜில ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், அது ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சம் இந்தியன் ஈகோசிஸ்டம், அதுதான் டெரஸ்ட்ரியல் ஈகோசிஸ்டம், அக்வாட்டிக் சிஸ்டம். இதுதான் சார் ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. இது நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நடத்துறேன். சரியா? ஏன்னா ஈகோசிஸ்டம் ஃபுல்லாவே அந்த ஓல்டு சிலபஸ்ல நிறைய படிப்பீங்க. ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம், டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம் மட்டும் தான் புது சிலபஸ்ல இருக்கு. இது ஓல்டு சிலபஸ்ல கிடையாது. ஆனா யூஜி சிலபஸ்ல உண்டு, யூஜில இது உண்டு. அதை அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். சரியா? சோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ.